ஹலோ, எல்லாரோடும் எடுத்து கேட்குறீங்களா? என்ன தம்பி, கதைக்கிறது விளங்குதா? கேட்குதா நான் கதைக்கிறது? ஓம் சார். ஓம் சார். ஓகே, ரைட். நாங்கள் எல்லாரையும் அன்மியூட் பண்ணி விடுவோம். நீங்கள் மியூட் பண்ணி போட்டு தான் இருக்கணும். எல்லாம் அன்மியூட் பண்ணுங்க. சரிதானே? நீங்கள் மியூட் பண்ணி போட்டு இருக்கணும். தேவையான நேரம் மட்டும் கதைக்கும். மறுபடி என்ன, நீங்கள் உங்களுடைய சில டிவைஸ்ல இருந்து சத்தம் வந்து அடப்ப மற்றவனுக்கு கிளியர் இல்லாமல் இருக்கும். இப்போ எனக்கும் கதை உங்களுக்கு உங்களோட இறைஞ்சு கொண்டு இருக்கும். அது சரியா? ஒரு நம்பரை கூப்பிடுங்க. சரியா? ஏதோ ஒரு நம்பரை சொல்லுங்க. ஹலோ, வந்தாள் நம்பர் சும்மா ஒரு நம்பர் சொல்லுங்க. இருக்கு அந்த எவ்வளவு? 20-117. கதைங்க பாப்பா. உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் 20-117 உள்ள கதைங்க. ஓகே, எந்த இடமா புனி? ரிங்கோ சார். ரிங்கோ, முதல் வகுப்புல இருந்து வந்தனியா? ஒரு வகுப்பு தான் நடந்திருக்கு. அந்த ஒரு வகுப்புக்கு வந்தனியான்னு கேட்கல. டேட்டா புதுசாக வந்துருக்கு. போன வகுப்பு வகுப்பு பேர் இல்லை. ஏண்டா வரே இல்லை? டைம் டேபிள் தெரியாது சார். என்னடா பேக் பிஜர் எடுக்கிறீர்கள்? டைம் டேபிள் தெரியாண்டா? என்னடாப்பா? லிங்கோட சேர்ந்து டைம் டேபிள் அனுப்பப்பட்டிருக்குமே. மற்ற இன்னொரு விஷயம் சொல்றேன் தம்பி, இந்த சத்திரம் மாதிரி நீங்கள் வந்து போறதுக்கு இது இடம் இல்லை. சரிதானே? நீ யாரையும் நிற்பாட்டினா ஒரு கதையும் இல்லான்னு பாடி போடுவோம். எங்கள்ட விளையாட்டாதான். நீங்கள் ஒழுங்கு இல்லையாண்டா. நீங்கள் சில நேரம் ஊர் வழியை படிக்கிற மாதிரி இங்க படிக்கல வாப்பு. நான் முதலே சொன்னேன். நீங்க நச்ச நேரம் இங்க வந்து போயில. ஏதாவது பாத்தியா? நீ முதல்ல நோட்ஸ் கொடுத்து ஏதாவது பாத்தியா? டேய், என்ன பார்த்த நீ? பகுதிய கணியை கொஞ்சம் சொல்லு பாப்போம். மற்ற இன்னொரு விஷயம் சொல்றேன். அங்க வகுப்பு இருக்கு, இங்க வகுப்பு இருக்கான்னு இங்க வரையிலாதா. நீ அந்த வகுப்பு போறோம்னா அது போகணும். இதுக்கு அங்கே இங்கே காலில் வச்சு கொண்டு ஆடுறதுக்கு விட மாட்டோமா? அது சரி வராது. சொல்லு, என்ன பகுதிய கணியை கொஞ்சம் சொல்லுவாங்க. நீளம், தெரிவு, நேரம், மின்னோட்டம், வெப்பநிலை. அது மட்டும் தான் பகுதிய கணியம். ஒளிச்சரிவு. வேற சொல்லுடா. வேற என்னண்டு சொல்லுடா. பதார்த்த அளவு. அப்ப உனக்கு பகுதிய கணியம் என்னன்னு தெரியான்றது இப்ப விளங்கிட்டு. நீ சும்மா நோட்ஸை மட்டும் பார்த்துட்டு இருக்க. இதெல்லாம் ஒரு வகுப்புக்கு வர சிக்கல் விளங்கி நிக்குதேன். பகுதிய கணி 200-300 இருக்கிறாப்பா. வேகம், ஆர்முடுகள், இடப்பேச்சு, கடத்தி, விளங்குதா சொல்றது? உந்தம், கணத்தாக்கு அப்படின்னு ஊறிப்பட இருக்கடா. நீங்க காய்க்கிற விசை திருப்பம் எல்லாம் காய்ச்சிருப்பீங்க. விளங்குதா? நேரம் காய்ப்பீங்க, அலநிலம் காய்ச்சிருப்பீங்க, அதிர்வன் காய்ச்சிருப்பீங்க. சயின்ஸ்ல இதெல்லாம் காய்ச்சிருப்பீங்களா இல்லை? இதெல்லாம் பகுதிய கணியங்கள். நீ அதுல நோட்ஸ்ல எழுதி வச்சுக்கிற, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கொண்டு அதான் பகுதிய கணிக்கிற. அதை சொல்றது அடிப்படை பௌதிக கணியங்கள். 200-300 பௌதிக கணியங்கள் இருக்குது. அதுல அடிப்படையான ஆட்கள் அந்த 7 பேர் நீ சொன்னது வாசிச்சது. நோட்ஸவா நீ உரிய ஞாபகம் இல்லை, சும்மா வாசிக்கிற கோப்பியை பார்த்தேன் அனுப்பி கிடக்குறது. என்ன இப்படி எல்லாம் படிக்க முதல் நாளே தம்பி, முதல் துவங்கக்கே இப்படி சில தலைவடிகள் கிடந்தால் இது சரி வராத அலுவல்கள். இந்த வேலை கூப்பிடுங்க. இந்த நம்பரை நோட் பண்ணி வைங்கோ. சிக்கல் என்றால் டிப்பாட்டுங்க. இப்படியானாக்கா ஒரு நோட் பண்ணி நம்பர் டிக் பண்ணி வைங்க. இன்னொரு நம்பர் சொல்லுங்க. 200-211 இருக்கிறியா? எந்த இடம் நீ? கொழும்பு. இருந்தனியா போன வகுப்புக்கு? இருந்தனி. அடிப்படை பௌதிய கணியங்கள் கொஞ்சம் சொல்லட்டா கண்டு பாப்போம். நீளம், நேரம், தெளிவு, வெப்பநிலை, மின்னோட்டம், ஒளிச்சரிவு, பதார்த்தத்தின் அளவு. வாசிக்கிற பகலகிற. வேற வேற சொல்லு.
ஆம், நிறை நிறை ம், இல்லம்மா அன்றைக்கு முழுக்க கதைச்சு போர்டுல எழுதி எத்தனையோ விஷயம் சொன்னேனா. இப்ப நீங்க இந்த நிலைமையில இருந்தா இன்னண்டு முதல் நாளே இவ்வளவு பிரச்சனை கிடந்தா இன்னண்டு படிக்க போறீங்க எனக்கு விளங்க இல்லையே. ஆ எந்த பள்ளிக்கூடம் மெத்தடு விளங்கல? மெத்தடு மெதடிஸ்டா மையம்மா முதல் நாளே இவ்வளவு சிக்கல்ல நிக்கிறீங்களா? அப்ப என்ன படிக்க என்னண்டு படிக்க போறீங்க? என்ன விளங்க லேல்ன்றது அது வேறு இங்க கடலப்பா அது. இது சும்மா ஒரு சின்ன 8ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்புல வச்சுட்டு அதுவே சிக்கலா இருக்கும் என்றால் பௌதிக கணியம் கொஞ்சம் சொல்லுங்கம்மா. வேற கனவளவு கனஅளவு ஆர்முடுகள் அமர்முடுகள் அதை சொல்லம்மா. ஆறுமுடுகள் அமர்முடுகள் வேற விசை திருப்பம் விதத்திருப்பு உராய்வு என்ன உராய்வு உராய்வு விசை உராய்வு குணகம் உராய்வு குணகம் உராய்வு விசை இதுகள் எல்லாம் பௌதிக கணியம். ஓகே பாப்போம் இருக்கட்டும். சரிதானே? இதுல தான் பௌதிக கணியம் இப்படி கணக்கே இருக்குது. ஒரு 200-300 இருக்குது பௌதிக கணியங்கள். சரி இன்னொரு ஆளை கூப்பிடுங்க பாப்போம். 217 எந்த இடம்? கொழும்பு. கொழும்பு 217 எந்த பள்ளிக்கூடம்? சைவமங்கையர் வித்யாலயம். சைவமங்கையர். சொல்லுங்க பாப்போம் பௌதிக கணியம் கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். டைம் ஆக்சலரேஷன். இங்கிலீஷ் மீடியமா? சொல்லம்மா. டைம் ஆக்சலரேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ் வேற வெலோசிட்டி ஸ்பீட். ஓகே குட். பவர் ஒர்க் வெரி குட். இதுகள் ஓகே குட். காணுமம்மா காணும். அப்படி கொஞ்சம் அக்கறையா இருக்கும். என்னண்டே தெரியா கேட்ட உடனே சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் டபார். சரிதானே? இதெல்லாம் பிசிக்கல் குவான்டிட்டி சொல்ற விலங்குதான் சொல்றது. மற்றது இதுல இன்னொரு ஆளை கூப்பிடுங்க. எடுங்க இன்னொரு பேர் இன்னொரு நம்பர் சொல்லுங்க. ஹலோ எவ்வளவு? 20-208 20-208 20-208 20-208 இருக்கிறீங்களா? ஓம் சார். சொல்லம்மா எந்த இடம்? புதுக்குடியிருப்பு. புதுக்குடியிருப்பு இங்க. சரி புதுக்குடியிருப்பு சொல்லுங்க. அப்ப பௌதிக கணியம் கொஞ்சம். ஆர்முடுகள் ஆர்முடுகள் எஸ். அமர்முடுகள் அமர்முடுகள் விசை திருப்பம் விசை திருப்பம் விசை இணை விசை இணை விசை இணை couple of four. உருகலின் தன்மறை வெப்பம். வெரி குட். உருகலின் தன்மறை வெப்பம். ஆவியாதலின் தன்மறை வெப்பம். latent heat. ஓகே ஓகே. ஆவியாதலின் தன்மறை வெப்பம். வெரி குட். வேற தன்வெப்ப கொள்ளளவு. தன்வெப்ப கொள்ளளவு ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி என்று சொல்றது. ஓகே தன்வெப்ப கொள்ளளவு. வேற வெப்ப கொள்ளளவு. வெப்ப கொள்ளளவு ஹீட் கெப்பாசிட்டி என்று சொல்றது. ஓகே குட். வேற உருகலின் மறை வெப்பம் ஆவியாதலின் மறை வெப்பம். உருகலின் மறை வெப்பம். ஓமோ உருகலின் மறை வெப்பம் ஆவியாதலின் மறை வெப்பம். சரி சரி. வேகம் கதி. வேகம் கதி. சரி வேற இடப்பெயர்ச்சி தூரம். இடப்பெயர்ச்சி தூரம் நீளம் அகலம் உயரம். சரிதானே? அலை நீளம் அலைவு காலம் இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே போகிறாங்க. இதெல்லாம் பௌதிக கணியங்கள். உராய்வு குணம் அப்படியெல்லாம் சொல்லலாம். வெரி குட் வெரி குட். அப்படி கேட்டோன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். எந்த புதுக்குடிய எந்த பள்ளிக்கூடம்? மத்திய கல்லூரி. ஓகே 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 குட் குட். சரி இருக்கட்டும் தம்பியவ. இப்படியே நான் நீ கேட்டுக்கொண்டு இருக்க மாட்டேன். கேட்டுக்கொண்டு இருக்க இயலாதான் என்னை பாடம் படிப்பிக்க போகணும்.
ஏன் இன்றைக்கு கேட்டனான் என்றால் நான் கூப்பிடுறவர் கதை கேள இன்றைக்கு இப்ப கூப்பிட்டாக்கள் யாராவது கதை கேளுன்னா உடனே நீ படிப்பு இனி அந்த கதை இருக்கிறார்களுக்கு எல்லாரும் புரிஞ்சு கொள்ளுங்க. இது நீங்கள் வேற வகுப்புகளுக்கு விட்ட இல்லை ஓயில விட்ட விளையாட்டுகள் இஞ்ச விடையில நீங்க காஜி கட்டுறேன்றதுக்கான கூட வச்சுக்க மாட்டேன் சொல்ல விளங்கு தானே. இங்க ஒரு 1800 பேருக்கிட்ட படிக்கிறேன் உங்களோட பச்சில மட்டும் இப்ப விளங்குதான். ஒழுங்கா இருக்கிறவன் வச்சுதான் படிப்பேன், மற்றவனை வச்சிருக்க மாட்டேன். சரியா? ரைட். இதுல நாங்க போன வகுப்புல பார்த்தது அடிப்படை பௌதிக கணியங்கள் என்று சொல்லி ஒரு 7 பேரை பார்த்திருக்கிறோம். ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் என்று சொல்லி ஒரு 7 பேர் இருக்கிறோம் என்று சொல்லி பார்த்தோம். 200 தம்பி சத்தம் சும்மா வரக்கூடாது, இல்லாண்டி எல்லாம் பண்ணி போடுறேன். சரியா? அப்ப அடிப்படை பௌதிக கணியங்கள் என்று சொல்லி கொஞ்சம் ஒரு 7 பேரை பார்த்தினாங்க. அதுல முதலாவது ஆள் வந்து நீளம், திணிவு, நேரம், வெப்பநிலை, மின்னோட்டம், பதார்த்தத்தின் அளவு, ஒளிர் செறிவு. இன்றைக்கு புதுக்க கொஞ்சம் கூட்டம் வந்து நிற்கும், அதுக்காண்டி நோட் போட்டிருக்கு. நான் அதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறேன். நீங்கள் பிந்தி பிந்தி வர வர நான் அதை படிப்பிச்சா இருக்கிறவனு விஜய் வரும். நான் சும்மா இன்றைக்கு தேவைக்காக சொல்றேன், அவ்வளவுதான். இந்த நீளம், திணிவு, நேரம், பதார்த்தத்தின் ஒளிர் செறிவு என்ற இந்த 7 பேரும் தான் அடிப்படை பௌதிக கணியங்கள். என்ன அடிப்படை என்று சொன்னால் என்றால் இந்த 200-300 பௌதிக கணியங்கள் இருக்குது என்று சொன்னேன். அந்த 200-300 பேரையும் இவைய வச்சு தொடர்படுத்தலாம், இந்த 7 பேரையும் வச்சு. அப்ப அந்த 200-300 பேருக்கும் அடிப்படையானாக்கள் இவைதான். அதுல எல்லாருக்கும் 7 பேரும் அடிப்படையா வர மாட்டோம். இந்த யார் ஒரு மற்றொரு உபயோகம் என்ற இதுல இருக்க ஒரு 2 பேர் சம்மந்தப்படுது. அங்க ஒரு ஆறுமுடுகள் என்றால் இங்க இருக்க 2 பேர் சம்மந்தப்படுது. நீ அங்க அடுத்த ஒரு வடை காய்க்க போறாண்டா இங்க இருக்க 2-3 பேர் சம்மந்தப்படுது. விளங்குதா? அப்ப எல்லாருக்கும் இவதான் அடிப்படையான ஆட்கள். இப்ப நீ சொல்ல விளங்குதா? அதால இவ அடிப்படையான ஆட்கள் சொல்லி இதுல நீளத்தை மீட்டர்ல என்ற அலகில் அளக்கிறதும், திணிவ கிலோகிராம் என்ற அலகில் அளப்பதும், நேரத்தை செகண்ட் என்ற அலகில் அளப்பதும், வெப்பநிலைய கெல்வின் என்ற அலகில் அளப்பதும், மின்னோட்டத்தை அம்பியர் என்று அளப்பதும், பதார்த்தத்தின் அளவை மோல் என்று அளப்பதும், ஒளிர் செறிவை கெண்டலாண்டு அளப்பதும், இதெல்லாம் காட்சி முடிஞ்சது எந்த மாதிரி என்று அளப்பதும் சர்வதேச அலகு என்று சொல்லிக் கொள்கிறோம். SI அளவு திட்டம் என்று நாங்கள் கதைக்கிறோம். விளங்குதா? இதெல்லாம் ஒரு நாள் வகுப்புக்கு இதுதான் காய்ச்சிறேன். நீ அதை நான் திருப்பி காய்க்கலாம், சும்மா மேலா டக்குன்னு சொல்றேன். இதே மாதிரி நீளத்துக்கு உரிப்பட்ட எல்லாம் இருக்கு, மீட்டர் இருக்கு, அடி இருக்கு, சென்டிமீட்டர் இருக்கு, மில்லிமீட்டர் இருக்கு, விளங்குதா சொல்றது, கிலோமீட்டர் இருக்கு, எல்லாம் நீளத்துக்கே உரிப்பட்ட எல்லாம் இருக்கு. அதை நாங்கள் சர்வதேச அலகு மீட்டர் சொல்றோம். சரியா? அப்படி கேண்டலா என்ற ஒரு அலகு இருக்கிறது தெரியும். சரி, இதுல சில அலகுகள் கேபிட்டல் லெட்டர்ல போட்டிருக்கோம். அது விஞ்ஞானிகளின் பேரோட வந்தால் அது கேபிட்டல் லெட்டர்ல வரும் என்று சொல்லியிருக்கோம். கெல்வின், ஆம்பியர் என்றெல்லாம் ஆக்கள பேரால வந்த அலகுகள். சோ அது கேபிட்டல்ல வரும் என்று சொல்லியிருக்கோம். இதுவும் தெரியும். இந்த பரிமாணங்கள் என்று இருக்கிறது, அது உங்களுக்கு தெரியாத விஷயம். இந்த நீளத்தினுடைய பரிமாணம் கேபிட்டல் எல் என்று சொல்லப்படுகிறது. திணிவினுடைய பரிமாணம் கேபிட்டல் எம் என்று சொல்லப்படுகிறது. நீளம் ஆங்கிலத்துல லெங்த் என்று சொன்னா அது அப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எல். திணிவு ஆங்கிலத்துல மேசன் சொல்றபடியா எம் என்று வைக்கும். நேரத்தை ஆங்கிலத்துல டைம் என்று சொல்றபடியா டி. அப்படி LMT எல்லாம் கேபிட்டல் லெட்டர்ஸ். பரிமாணங்கள், டைமென்ஷன்ஸ் என்று சொல்றது. வெப்பநிலையின் பரிமாணம் தீட்டா என்றும், மின்னோட்டத்தின் பரிமாணம் கேபிட்டல் ஐ என்றும், மின்னோட்டத்தின் பரிமாணம் கேபிட்டல் ஐ என்றும் இந்த 5 பேருக்கும், மிச்சாக்களுக்கு தேவையில்லை இல்ல, இந்த 5 பேருக்கும் LMT தீட்டா ஐ என்றது தெரிந்திருக்க. சரிதானே? இதை வச்சு கொண்டு நாங்கள் கொஞ்சம் விஷயம் எழுத வலிக்கிட்ட நாங்கள். என்ன எழுத வலிக்கிட்ட நாங்கள் என்றால், யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டிஸ், அதாவது சில பௌதிக கணியங்கள் என்ற அலகும் பரிமாணம் வந்து கொஞ்சம் எழுத வலிக்கிட்ட நாங்கள். அதை எழுதி முடிக்க எழுத போறோம். இன்றைக்கு எழுதுவோம், அடுத்த வகுப்பிலையும் எழுதுவோம். சரிதானே? சில பௌதிக கணியங்களின் அலகுகளும் பரிமாணங்களும், பௌதிக கணியங்களின் அலகுகளும் பரிமாணங்களும் என்று சொல்லி கொஞ்சம் எழுத வலிக்கிட்ட நாங்க. போமா இல்லையா? படிச்சாங்க சொல்லுங்க. போன வகுப்புல வந்த இருக்கிறார்கள் சொல்லுங்க. அதை நாங்கள் இன்றைக்கு எழுதி தள்ள போவோம். சொல்ல விளங்குதா சொல்றது? எல்லாரும் கவனிங்க. அது மிச்ச சொச்சம் எழுத போறோம். அது கிட்டத்தட்ட ஒரு 30, 20, 30 ஓதிய கணக்குக்கு எழுதி தள்ள போறோம்.
அது எழுதுறது நோக்கம் கணக்க என்னன்னு பார்ப்போம். இங்கோ ஒரு அட்டவணை மாதிரி போட்டு நாலு பகுதியாக பிரிக்கிறான். சரிதானே? ஓகேயா? அட்டவணை மாதிரி போட்டு 4 பகுதியாக பிரிச்சினாங்க. சரியோ? மற்றது திருப்பியும் சொல்றேன், வகுப்புல இருக்கிறவர்கள் எந்த காரணம் கொண்டும் வகுப்புக்கு வராம நின்றால், மற்றது எங்கள்ட மெசேஜ்கள் அறியக்கூடிய மாதிரி உங்கள்ட்ட எல்லா வசதிகளும் இருக்க வேண்டும். வகுப்புக்கு வராமல் ஏதாவது சும்மா நீங்கள் நிற்கிறத இல்லை ரெக்கார்ட் பண்ணி போட்டு போறது இந்த விளையாட்டுகளை பிடிபட்டுதாண்டா அண்டை தான் கடைசி போகும், அண்டோட அழைச்சி போகும். இதான் என்னுடைய சட்டம். அங்கதானே சொல்றது, நீ உண்ட வாட்டுக்கு உண்ட விருப்பத்துக்கு படிக்கிறதுக்கு இது இடம் இல்லை. அது அப்படின்னா நீ உண்ட வசதிக்கு ஒரு இடம் பார்க்குவோம். சரியோ? திருப்பி சொல்றோம். சரி, இப்ப இதுல நாங்கள் அண்டையை கொஞ்சம் மட்டும் எழுதினாங்க. எந்த மட்டுப்படா எழுதினாங்க தம்பி சொல்லு? கதி வேகம் வரை எழுதி இருக்கணும். என்ன அப்படித்தானே? ஓ, இங்க கவனிங்க, கதி ஸ்பீட், ஓ வெலாசிட்டி வேகம் என்றதுக்கு அலகு பரிமாணம் கடைசியா எழுதப்பட்டிருக்கு. அது எப்படி என்றால், அது எப்படி எழுதியிருக்கிறோம் என்றால், அதற்கு சொல்றேன் பாருங்க. இந்த கதி இங்கால் எழுதுறேன் பாருங்க. இங்க எழுதுற தெரியுதா தம்பி? தெரியுதா? தெரியும். கதி என்றது உண்மையாக தூரத்தின் கீழ் நேரம், டிஸ்ட் பை தூரம், அதன் கீழ் நேரம். கதி என்றா என்ன பாருங்க, தூரத்தின் கீழ் நேரம். இது ஓயில நீங்க படிச்சிருக்கீங்க. தூரம் என்றது ஒரு வகை நீளம். தூரம் என்றா நீளம் மாதிரி தானே, அது அலகு மீட்டர். அப்ப இவருடைய அலகு மீட்டர், நேரத்தின் அலகு செகண்ட் போட்டால் மீட்டர் செகண்ட் -1 என்று வரும். இந்த செகண்ட் மேல போய் இதனுடைய அலகு மீட்டர் செகண்ட் -1 என்று வரும். நான் சொல்ல விளங்குதோ? என்னென்று வரும் தம்பி? மீட்டர் செகண்ட் நேற்றைக்கு பார்த்துறாங்க. இன்றைக்கு புதுக்க வந்த ஒரு பாடு கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கும். சரிதானே? அதுக்காண்டி நான் நேற்றைய நோட்ஸ் கொஞ்சம் போட்டு விட்டுறேன். அதை பாருங்க. சாத வேண்டிய இல்லை, அந்த கிரகம் இல்லை, சும்மா வந்திருக்கும், ஏதோ கடமைக்கு இருக்கிறவன். சரிதானே? இது ஒழுங்கா வகுப்புகளுக்கு வரையில தம்பி விளங்குற கொஞ்சம் சிக்கலா இருக்கும். உங்களுக்கு இல்லாதாக்கள் நாளைக்கு மெசேஜ் போடுங்க, அந்த ரெக்கார்டு அப்படியே அனுப்பிவிடும். முதல் நாள் வகுப்பு 2 நாள் வகுப்பு அனுப்பி. சரிதானே? இந்தியானம் அதாவது தம்பி முதல் நாள் வகுப்பும் இந்தியான் வகுப்பும் சரிதானே சேர்த்து போடுறோம். இனி புதுக்க இருக்கிறார்களும் போட்டு விடுறோம். சரிதானே? பார்த்து கொள்ளுங்க என்ன பிரச்சனை. அதை பார்த்துட்டு இருந்தா தான் விளங்கும். உங்களுக்கு பார்க்க நேரம் இல்லைன்னா நீங்க பகுப்புக்கே வராதிங்க. நீங்களே உங்க நல்ல இடங்களா பாருங்க. உங்களுக்கு கஷ்டமா இருந்தா, நாங்க சொல்ற வேலை செய்ய கஷ்டம் வேண்டால் இங்க வராதிங்க. சரியோ? அப்ப கதி என்ற தம்பி தூரத்துக்கு நேரம் தெரியும், டிஸ்டன்ஸ் பை டைம் தெரியும். ஸோ அதுல தூரத்துக்கு மீட்டர் அலகு, இதுக்கு செகண்ட் அலகு. ஸோ மீட்டர் செகண்ட் -1. சரிதானே? இதுல மற்ற இன்னொரு விஷயம் நான் சொல்ல வந்தவுடன், சர்வதேச அலகு தான் மீட்டர் கிலோகிராம் செகண்ட் அப்படின்னு. மற்ற இன்னொரு அலகு இருக்கிறது, சிஜிஎஸ் அலகுன்னு ஒரு அலகு இருக்கிறது. சிஜிஎஸ் அலகு உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பியிருக்கேன். வராதாக்கள் பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி. புது அட்மிஷன் எடுத்துக்கிட்டு அதைக்காண்டி தான், வராதவைக்காண்டி நான் அனுப்பவில்லை. புது அட்மிஷன் எடுத்தாலும் அனுப்பிடுறேன். சரியோ? சிஜிஎஸ் அலகு என்று ஒன்று இருக்கிறது. நீளத்துக்கான சிஜிஎஸ் அலகு சென்டிமீட்டர், திரிவுக்கான சிஜிஎஸ் அலகு கிராம், நேரத்துக்கான சிஜிஎஸ் அலகு செகண்ட். அப்ப சிஜிஎஸ் அலகுல நீளம் சென்டிமீட்டர்லையும் திணிவு கிராமிலையும் நேரம் செகண்ட்லயும் அளக்கிறோம். ஆனா எஸ்ஐ அலகுலையும் நேரம் செகண்ட்ல அளக்கப்படுது. விளங்குதா என்று சொல்லி அப்படின்னு பார்த்துட்டு ஒரு நாள் போக்கு காய்ச்சுறாங்க, திருப்பி காய்ச்சல் இருக்கீங்களா? ஓகே, சரி. அப்ப மீட்டர் செகண்ட் -1 என்று எப்படி வருகிறது என்றால், தூரம் என்றது ஒரு நீளம் மாதிரி, நீளத்துக்கு மீட்டர். ஓகே, இதுல என்ன போட்டிருக்கோம்? இல்ல பௌதீக கணியம். பௌதீக கணியம் இதுல நாங்கள் சிஜிஎஸ் அலகு, இதுல எஸ்ஐ அலகு. விளங்குது? இங்கால பரிமாணங்கள், அந்த பௌதிக கணித பரிமாணங்கள். இதைத்தான் எழுதி கொண்டிருக்கிறோம். முதல் கதி வேகத்துக்கு எழுதி இருக்கிறோம். அது முதல்ல கணக்கு எழுதி போட்டு அதுல தான் கதி வேகத்துக்கு வந்தாங்க. கதி அல்லது வேகம். சரியோ? கதி அல்லது வேகம். கவனிங்க, இதுக்கு அலகு எழுதிக்க எஸ்ஐ அலகில் எழுதுறாங்க. அங்க பாருங்க எழுதி இருக்கிறோம், மீட்டர் செகண்ட் -1. சரிதானே? இங்கண்டா அப்ப என்ன அலகு வரும் சொல்லுங்க தம்பி யாராவது? சென்டிமீட்டர் செகண்ட் -1 இங்க வரும். சரியோ?
மீட்டர்ன்றது நீளம், நீளத்தின் பரிமாணம் எல், செகண்ட் பரிமாணம் டி, அப்ப LT -1 இங்க வரும். சரியா? இது எழுதி இருப்பீங்கள். இதான கடைசி எழுதி விட்டுறாங்க தம்பி. இன்றைக்கு கடகரண்டு தொடர போறோம். சரியோ? ஏய் சொல்ல விளங்குதானா? சரி. மற்றது இது ஒரு சின்ன சிக்கல் ஒன்று இருக்கு, சொல்றேன், கவனிச்சு கொள்ளுங்க. இன்னொரு சிக்கல் இதுல நீங்க கவனிக்க வேணும். இந்த 2 அலகுகள் எழுதும் போது கொஞ்சம் இடைவெளி விட்டு எழுத வேணும். உதாரணத்துக்கு இது மீட்டர்ன்றது ஒரு அலகு, செகண்ட்ன்றது ஒரு அலகு, 2 அலகுக்கு இடையில இடைவெளி விட வேணும். ஆனா சென்டிமீட்டர்ன்றது என்ன தெரியுமோ? மீட்டர்ன்றது அலகு, இத சென்டி என்று சொல்றது ஒரு நம்பர். என்ன நம்பர் சொல்லுங்க? சென்டி என்ற என்ன நம்பர்? 10^2. வெரி குட். 10^2 10⁻2 என்ற நம்பரை குறிப்பதன் சென்டி. கிலோமீட்டர், மீட்டர்ன்றது ஒரு அலகு. இந்த கிலோன்றது என்னத்தை குறிக்குது தெரியுமா? 1000 குறிக்குது. 10⁻3 10⁻3 10⁻3 குறிக்கிறது. நான் சொல்ல விளங்குதா? இப்ப நான் சொல்றத கவனிங்க. ஏதாவது ஒரு அலகுக்கு மடங்கு கதைக்கப்படும். இதை சொல்றது மல்டிபிள். அது மல்டிபிள் தான் இது, அது மடங்கு தான் இது. இது ஒரு நம்பர். இது ஆக்சுவலா ஒரு நம்பர். ஒரு அலகுக்கு நம்பர்ண்டா அந்த அலகோட ஒட்டி கொண்டு நிற்கும். 2 அலகு எழுதிக்க கொஞ்சம் பிரிச்சு எழுதும். அதுக்கு மேல இங்க எழுதிக்கிறேன் பாருங்க. நான் அண்டை சொல்ல சென்டிமீட்டர், மீட்டர்னு ஒரு மடங்கு தான் சென்டி. அப்ப சியும் எம்மும் கொஞ்சம் நெருக்கி எழுதிக்கிறேன். ஆனால் செகண்ட் கொஞ்சம் ஒரு டபுள் விட்டு தான் எழுதிக்கிறேன். பாத்தீங்களா தம்பி? தெரியுதா அவங்க பார்க்க? அதே மாதிரி பக்கத்தில் எழுதக்கூடாது. உதாரணத்துக்கு இப்ப இதை மீட்டர் செகண்ட் மைனஸ் இப்படி விலத்தி எழுதாம். அதுக்கான விலத்தி இங்க மீட்டரே செகண்ட் மைனஸ் இங்கே இப்படி எழுதுற இல்லை, பக்கத்துல எழுதுவோம். அதுக்காண்டி இங்கேயும் மற்ற அடுத்தது இங்கே ஒரு அடி தள்ளி இஞ்சாலையும் எழுதலாது. அதை மீட்டர் செகண்ட் மைனஸ் இதை நீ எம் செகண்ட் -1 இப்படி பக்கத்திலேயே எழுதி விடுவாயா, விலத்தி எழுதாமல் இப்படி எழுதி விடுவாயா இருந்தால் இது என்ன அர்த்தத்தை சொல்லுங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். மில்லி செகண்ட் -1 வரும். விளங்குதோ? அப்ப இனிமே தெரிஞ்சு கொள்ளணும். ஒரு அலகுக்கு மடங்கு எழுதுறவன்டா முன்னுக்கு பக்கத்துல நிற்கும். ஒரு 2 அலகு வருது என்றால் இடைவெளி விட்டுதான். இல்லைன்னா சும்மா இப்படி வழி போட்டா நான் மில்லி செகண்ட் -1 வாசிப்பேன். இப்படி எழுதினா தான் நான் மீட்டர் செகண்ட் -1 வாசிப்பேன். விளங்குதா? இந்த மெசேஜை நோட் பண்ண விளங்குற மாதிரி. சும்மா ஓமன்ட்டு மண்டி ஆடி போட்டுருக்கே இல்ல, அதை எழுத வேணும், கையால எழுத வேணும். நான் எல்லாம் சொல்லுவேன், நீ தான் நோட் பண்ணணும். அது இந்த வேலை. ஆர்டிஓ டிவைஸ்ல இருந்து தூக்கி வைக்கிறதெல்லாம் சத்தம் வருது. அப்படி வரக்கூடாது. அதனால் மற்றாக்களும் டிஸ்டர்ப் ஆயிருக்கும் இல்லையா? உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, மற்றவனுக்கு அது கஷ்டம். உங்களோட எல்லா சத்தம் எல்லாருக்கும் போகும். நோட் பண்ணிட்டீங்களாண்டா சொல்லுங்க. வருமா? ஓகேன்னு சொன்னீங்கன்னா சரி. ஓகே சார். ஓகே, என்ன அது முடிஞ்சா நீங்க சொல்லி யாரோ 2 பேர் சொன்னீங்கன்னா நான் அதை ஓகேன்னு எடுத்துக்கொண்டு அடுத்த கால போக வேண்டிய. சரியா? அப்ப மடங்கண்டா பக்கத்துல வரும், 2 அலகண்டா கொஞ்சம் தான் விலத்தி, கணக்கு விலத்தி எழுதுறது, கொஞ்சம் விலத்தி எழுதுறது. சொல்ற விளங்குதானே? சரி. மற்றது இந்த கதிவேகம்ன்றது கீழே என்ன எழுதியிருக்கோம் சொன்னானுங்க. கதி என்றது என்ன சாமான்? தூரத்துங்கள் நேரம். அதாவது அங்க எழுதியிருக்கிறேன். அதன்படி மேல இதுக்கு அலகு மேல மீட்டர், கீழே செகண்ட். இது மீட்டர் செகண்ட் -12 வருகுது என்றத இந்த லைனுக்கு கீழே எழுதி போட்டுத்தான் அது போய் நிலத்துக்கு எழுது எங்கேயாவது. அதுல போய் இடையில எழுது. அதுல எல்லாம் இந்த ஒப்பி தானே இங்க, அது இல்லை. இனி அடுத்தது எழுது. அப்ப இது எப்படி அலகு எப்படி கண்டமோ அதுக்கு இங்க எந்த ஈக்குவேஷன்ல இருந்து கண்டுபிடிச்சோம் அது எழுதப்பட்டிருக்கும். அதுக்கெல்லாம் மெட்ட கதை வரும். சொல்ல விளங்குதா? தமிழ் நான் சொல்லி போட்டு சொன்ன விளங்குச்சா? அது அப்படி நேர கீழே எழுது. அதை போய் வேற எங்க கொண்டு எழுதுறது நேர கீழே எழுது. அதுக்கு நேரம் இப்படி கண்டுபிடிச்சுதான் நாங்க எழுதிக்கிறேன் என்றா தெரிய வரும். சரியா தம்பி? சரியோடா? சரி. இப்ப நான் அதுக்காண்டி நான் இனி அதுக்கு எழுத மாட்டேன். நான் இங்கே சைட்ல எழுதி கொண்டிருப்பேன். நீங்கள் அதை அதுக்கு எழுதி போட்டு அடுத்த கீழே எழுத வேண்டியா இது கீழே. சொல்ல விளங்குதா?
ஓகேடா? சரி, ஏன்னா நான் பக்கத்துல எழுதுறேன், நீங்க அதுக்கு கொண்ட இதுல அதுக்கு எழுதி கொண்டு போங்க. இப்ப நான் கேட்கிறேன், ஆறுமுடுகள் இருக்குத்தானே, ஆறுமுடுகள் அக்சலரேஷன் இருக்குத்தானே, ஆறுமுடுகள் அக்சலரேஷன் அது என்ன சொல்லுங்க பாப்பேன். வேகமாற்ற வீதம். சரி சரி, அங்க என்னென்றால் நான் சொல்றது எல்லாரும் படிவா கவனிங்கோ. வேக மாற்றத்தின் கீழ் நேரம் என்ன சாமான்? வேக மாற்றம், வெலாசிட்டி சேஞ்ச் பை டைம், நேரம். இதத்தான் ஆறுமுடுகள் என்று சொல்றது. என்ன சாமான்? வேக மாற்றத்தின் கீழ் நேரம், அதுதான் ஆறுமுடுகள். இப்ப நான் சொல்ல போறத கவனிச்சு கொள்ளுங்க. அமர்முடுகளும் அதுதான், அதுவும் வேக மாற்றத்தின் நேரம் தான். ஆறுமுடுகளும் வேக மாற்றத்தின் நேரம் தான், அமர்முடுகளும் வேக மாற்றத்தின் நேரம் தான். அதுல எந்த சிக்கலும் இல்லை. இதுல வேகத்தை நீங்கள் குறிக்கிறது ஜூ அல்லது வி என்று பிசிக்ஸ்ல நாங்க அப்படித்தான் குறிப்போம். என்னென்ன குறிப்போம்? ஜூ அல்லது வி. சொல்லேக்க புரிஞ்சு கொள்ளுங்க, ஜூ அல்லது வி. இந்த இதுல மேல வி போட்டு நேரத்தை குறிக்கிறது டி அண்டு, ஸ்மால் டி அண்டு தான் நேரத்தை குறிப்போம். இதெல்லாம் தெரியும் முண்டையில. வேகத்தை வி என்று குறிப்போம், நேரத்தை டி என்று குறிப்போம். ஆறுமுடுகளை ஏ என்று குறிப்போம். சோ அக்சலரேஷன் ஈக்குவல் வி பை டி. உண்மையா வேகத்துங்கள் நேரமா வேக மாற்றத்துங்கள் நேரம்? velocity change by time தான். velocity by time இல்ல, velocity change by time. அப்ப v by t என்று நோட்டேஷன் எழுத இல்லாத வேகத்துக்கு நேரம் வந்து வந்தது. அதனால இன்னொரு விஷயம் சொல்ல, இந்த மாற்றம் என்று ஏதாவது ஒன்று, வேக மாற்றம், இடப்பெயர்ச்சி மாற்றம், இந்த மாற்றம், அந்த மாற்றம், என்ன மாற்றம் என்றாலும் முன்னுக்கு ஒரு டெல்டா போட்டு அது மாற்றம் என்ற நொட்டேஷனை சொல்லும். டெல்டா வி என்று எழுதினம் என்றால் வெலாசிட்டி சேஞ்ச், டெல்டா எஸ் என்று எழுதினம் என்றால் டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்ச், இடப்பெயர்ச்சி மாற்றம். அப்ப டெல்டாண்டு முன்னுக்கு போட்டா அது மாற்றத்தை சொல்லுதுன்னு அர்த்தம். புரிஞ்சு கொள்றீங்களா? அப்ப இந்த இனிமே கேட்க மாட்டேன், இனிமே நான் எழுதி போட்டு போடுவேன், ஒரு கதான் சொல்லலாம், சொல்லலாம். சோ டெல்டா வி பை சரிதானே? வேக மாற்றத்தின் நேரம். சரி, எல்லாம் ஓகேயா? பிரச்சனை விளங்குதா? சரி, வேக மாற்றத்தின் அழகு என்ன? அது வேகத்தின் அழகு தான். வேகத்துக்கு என்ன அழகு ஏற்கனவே பார்த்துக்கிறேன், மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. வேக மாற்றத்துக்கு வேக மாற்றத்துக்கு மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 தான் அழகு. சொல்ற விளங்குதானே? அது என்ன ஏன் சொல்றீங்க? அடே, வேக மாற்றம் என்றால் வேகத்தில இருந்து வேகத்தை கழிச்சா வேகந்தானையாடா வரும். 4 மாட்டுல 2 மாடு போனால 3 மாடு போனால ஒரு மாடு தாண்டா வரும், ஒரு ஆடு வராது. அது மாதிரி வேகத்துல இருந்து வேகத்தை கழிச்சா வேகம் தாண்டா வரும்டா என்றால் டெல்டா இது வேக மாற்றம் வேகம் தான். அந்த அளவு மேல மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. சரியோ தம்பி? சரியே. கீழே என்ன நேரம்? கீழே நேரம் இல்ல இருக்கு, அதுக்கு என்ன அழகு? செகண்ட். அப்ப இந்த செகண்ட் மேல போனால் செகண்ட் கீழே இருக்கிற செகண்ட் மேல போனா செகண்ட் மைனஸ் 1 வரும். ஏற்கனவே ஒரு செகண்ட் மைனஸ் 1 அங்க கிடக்கு, அப்ப என்றா வரும்? அப்ப மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. வெரி குட், வெரி குட். மீட்டர் செகண்ட் மைனஸ். அப்ப எழுத புறன் பாருங்கோ, ஆறுமுடுகள் நீ வடிவாளுதவனும் அல்லது அமர்முடுகள். நீங்கள் ஆக்சலரேஷன் ஓ டிஸ்லரேஷன், அமர்முடுகள். சரியா? சரியா? எஸ்ஐ அலகுல சொல்லுவாப்பம். அப்ப என்னண்டு வரும் அங்க பாரு, என்னல செகண்ட் மைனஸ் 2. அப்ப இதுக்கு டபுள் விடுவியா விட மாட்டீங்க? இங்க என்ன எழுதுறீங்க? இங்க என்ன எழுதுறீங்க? வெரி குட். அப்ப இங்க என்ன எழுதுறீங்க? மீட்டருக்கு என்றா நீளம் எல், எல் செகண்டுக்கு என்றா டி, எல் டி மைனஸ் 2 நடத்து. அது எழுதுற கண்டு சொல்ற வேலையா டக்கு டக்குன்னு செய்யும். பட் எல்லாரும் அந்த குரூப்ல போடப்பட்ட அந்த குரூப்ல எங்கண்ட நம்பர்ல இருந்து வர மெசேஜ்கள் கவனிச்சு கொள்ளணும். என்ன நடக்குது? எக்ஸாம் ஒரு வகுப்பு போடுவோம், அப்படி இப்படி பிரச்சனைகள் போடுவோம், எக்ஸாம் பண்ணுவோம். அதனால எல்லாரும் அந்த குரூப்ல இருக்கும். அண்டதான் என்ன நாம சொல்றோம், வகுப்பு இல்லைனாலும் வரவை பஞ்சலேரும் முதலே நீ ஓபன் பண்ணி போட்டு என்னடா அவங்களோட காலையில பார்த்த மெசேஜ்கள்ல போடுவோம், இல்லைண்டா போட்டிருப்போம்.
சார் ஓ சொல்லுங்க. பரிமாணத்துக்கு இடைவெளி விடக்கூடாது சார். இல்ல பரிமாணத்துக்கு இடவழி, அது அப்படியே பரிமாணத்துக்கு இடவழி இல்லை, அது அப்படியே பக்கத்துல முதல்ல வரும். சார் ஓ சொல்ல போ. வேக வளர்ச்சி என்று குறிக்கும். என்னடா வேக வளர்ச்சி? அது வளர்ச்சியும் ஒரு ஆறுமுடு இல்லானது. சும்மா ஒரு தமிழ் சொல்லு. சரியா? ஓகேயா? சரியா? இதுக்கு கீழே நீங்க என்ன எழுதிருக்கோம்? இதுக்குள்ள என்ன எழுதிருக்கோம்? ஆறுமுடுகள் என்றால் வேக மாற்றத்துக்கு நேரம், அத குறியில A7 டெல்டா V by T, அதுக்குள்ள இந்த அளவு போட்டு சுருக்கின இவ்வளவும் அதுல அந்த லைனுக்கு எழுதிருக்கோம். எழுது ரெண்டு போட்டுதான் நீ அடுத்த விஷயம் கதை. அது என்னன்னு வந்தான்னு தெரியும். இது மந்திரம் ஒண்ணும் இல்லையே. சார் ஓ சொல்லுங்க சொல்லுங்க. சார் A is equal to U minus V by T, அது என்னது சார்? அது ஈக்குவேஷன். என்னது? A is equal to U அதெல்லாம் minus அதெல்லாம் பேருந்து படிப்போம், அதெல்லாம் மெக்கானிக்ஸ்ல வரும். அதாவது நீ இதுல எழுதுற அதுதாண்டி A equal to V minus U by T என்றது அதுதான். நான் அதைத்தான் இதுல எழுதிக்கிறேன். அதெல்லாம் பேருந்து படிப்பேன். நீ இப்ப இதுல கேட்டு குழப்பாதீங்கோ. இதுல நான் எழுதாதாண்டி V என்றது இறுதி வேகமடி, U என்றது ஆரம்பம் வேண்டாம், V minus U என்றது என்னடியும் அதை தாண்டி நான் இப்படி எழுதிக்கிறேன். அவ்வளவுதான். அது பேருந்து பார்ப்போம், அதுகள் பேருந்து பார்க்க இதெல்லாம் பற்றி பேருந்து படிப்போம். அம்மா பேருந்து பாடத்துல இது சும்மா அழகு பறிப்பான 8ஆம் வகுப்புல நடக்குது. விளங்குதா? இது நோட் பண்ணினா சொல்லுங்க. அழகு பரிமாணம் நோட் பண்ணா சொல்லுங்க. ஓகே சார். ஓகே என்ன? சரி சரி சரி. நாங்கள் அதை இதுக்கு முதல் வேகம் அதுகளுக்கு முன்னம் அடர்த்தி அதுகள் சொல்லி போட்டோமா? சொல்லி இல்லையோ? கனளவு சொல்லி இல்லையோ? கனளவு சொல்லி. சரி, அப்ப அடர்த்தி எழுதி போட்டு வருவோம். அடர்த்தி எழுதுவோம். அடர்த்தி எழுதி போட்டு வருவோம். சரியோ? அடர்த்தி டென்சிட்டி. அடர்த்தி என்றது டென்சிட்டி. விளங்குதா? அடர்த்தி என்றா என்ன தெரியும்? சொல்லுங்க. அடர்த்தி என்ன? திணிவின் கீழ் கன அளவு. இது சமன்பாடு. உண்மையா இப்ப இத வடிவா எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளும். இதுல ஒரு கொஞ்சம் கதை சொல்ல போறோம். நான் நடுவில் சொல்றேன், பிசிக்ஸ் என்றா விளங்கி படிக்கணும் பார்ப்போம். ஒரு காரணம். அடர்த்தி என்றது திணிவின் கீழ் கன அளவு என்று சொல்லப்படுது. இப்ப இந்த அடர்த்தியின் உண்மையான டெபினிஷன், வரைவிலக்கணம் என்னென்றால், அலகு கன அளவு திரவியம் உண்டின்ற திரவியம் மீன் மீடியம். ஒரு யூனிட் வால்யூம் மீடியத்தின் மாஸ் எவ்வளவோ அதுதான் அந்த மீடியத்தின் டென்சிட்டின்னு சொல்லுவோம். ரெண்டால் இதன் அர்த்தம் என்னென்றால், கன அளவு அலகுகள் கொஞ்சம் சொல்லுங்க. மீட்டர் கனம், இது கன அளவு அலகு. லீட்டர் கனம், சென்டிமீட்டர் கனம், டெசிமீட்டர். சென்டிமீட்டர் கனம் கன அளவு அலகு. மில்லிமீட்டர் மில்லிமீட்டர் கனம் கன அளவு அலகு. லீட்டர் பொறு அது எல்லாம் இல்ல. லீட்டர் கன அளவு அலகு. லீட்டர் கடையில தானே வேணும். கன அளவு அலகு. ஒரு போத்தல், போத்தல் ஒரு அலகு இருக்கு. ஒரு போத்தல் சொல்லி கதைப்பாங்க. அப்படி கன அளவு அளக்குறதுக்கு கன அலகுகள் இருக்கு. சரிதாரு? கன அளக்குறதுக்கு அலகுகள் இருக்கு. ஆக்டிவ் டிவைஸ்ல இருந்து சத்தம் பெறுது. சத்தம் பெறப்படான்னு சொன்னாங்க. கதைச்சா டக்குன்னு மியூட் பண்ணிடுவோம். இல்ல நாங்கள் மியூட் பண்ணி விட்டுருவோம். நீ கதைக்கவே முடியாம போகும். இந்த சில பேர்த்த வீட்டுல இருந்து இரைச்சல் சத்தம் அங்கால எங்கேயும் இருப்பியல, அல்லது சும்மா ஒரு அமைதியான ரூம்ல இருக்கிறீங்கன்னா வேற பிரச்சனை. இரைச்சல் சத்தம் பெற மாதிரி இருக்கக்கூடாது. என்ன பட்டான குழப்பம். நான் கதைக்கிற அவனுங்களை கேட்க முடியாது. சரியா? அதுல நீங்க கவனமா இருக்கணும் தம்பி. திருப்பி திருப்பி சொல்றேன். நான் சொல்ற வேலை செய்யாதவர்கள் இந்த வகுப்பில் இருக்க முடியாது. சொல்ல விளங்குதா? சொல்ற விஷயம் விளங்கானே? இப்பதான் ஓப்பனா அட்மிஷன் இருக்குது. எங்களை கேட்டுதான் நீங்க அட்மிஷன் எடுக்கணும். நாங்கள் ஓமண்டா மட்டும் தான் அட்மிஷன் எடுக்கிறோம். இப்ப புது பேட்ச் படி ஓப்பனா விட்டுருக்கு. விளங்குதா? மற்றபடி நாங்கள் ஓமண்டா மட்டும் தான் நீங்க அட்மிஷன் எடுக்கணும். உங்களுக்கு அது தெரியாத தெரியும். ஊர்ல படிக்கிற மாதிரி படிக்கலாம் இங்க. அதான் நான் திருப்பி திருப்பி சொல்ற விஷயம். இங்க படிக்கிறேன்டா நாங்கள் சொல்ற வேலை செய்யவும். இல்ல உனக்கு கரைச்சல் அது உண்ட விருப்பம். பிரைவேட் தானே படிக்கிற.
அது என்னடா படிக்கும் இல்லை, நீ உங்க விருப்பம் எங்கேயும் படிக்கலாம். ஆனா நான் என்னடா படிக்கணும்னா நான் சொல்ற வேலை செய்யணும், அவ்வளோ. இல்லைன்னா சரிங்களா? சரியோ? இப்ப அப்படியா படிக்கணும். அப்ப அடர்த்தி என்றது என்ன சொல்றேன்னா அலகு கன அளவு. நான் சொல்லியாக்க எல்லா விஷயங்களும் அலகு கன அளவு ஏதாவது ஒரு திரவியத்துல நீரின் திணிப்பு அண்டா நீரின் அடர்த்தி. அலகு கன அளவு மண்ணெண்ணெய் திணிப்பு, அது மண்ணெண்ணெய் அடர்த்தி. அலகு கன அளவு சீனின் திணிப்பு, அது சீனின் அடர்த்தி. அலகு கன அளவு ஆயிலின் அடர்த்தி, அது என்ன ஆயிலின் திணிப்பு, அது ஆயிலின் அடர்த்தி. யூனிட் வால்யூமுக்கான என்ன அர்த்தம் தெரியுமோ? அந்த யூனிட் வால்யூமை நீ இந்த விருப்பத்தை போடலாம். 1 மீட்டர் கனம் தண்ணியின் திணிவு, 1 லிட்டர் தண்ணியின் திணிவு, 1 சென்டிமீட்டர் கனம் தண்ணியின் திணிவு, எல்லாமே அலகு கன அளவு தான். அந்த அலகுல 1 மீட்டர் கனம் ஓரலகு, சென்டிமீட்டர் கணத்துல சென்டிமீட்டர் கனம் ஓரலகு, லிட்டர்ல 1 லிட்டர் ஓரலகு. அதை புரிஞ்சு சொல்றீங்களா? யாராவது சொல்லுங்க. ஹலோ, ஓகேடா. அப்ப என்னண்டா நாம என்ன கதைக்கிறோம்? சும்மா அடர்த்தியண்டா திணிவு கன அளவு சும்மா அலகையும் போட்டு போறது அர்த்தம் அல்ல. இப்ப நான் சொல்றேன் கவனி. இப்ப திணிவுக்கு அலகு என்னண்டு அதுல இப்ப என்னண்டா இன்னொரு கதை சொல்றேன். இப்ப அலகு கன அளவு திரவியத்தின் அடர்த்தி, அது அர்த்தம் என்ன? இப்படித்தான் சொல்றாங்க. இப்ப எப்படி இது வந்தது? வரவிலக்கணம் அதுதான். வரவிலக்கணம் இப்படி வர இல்லை, வரவிலக்கணம் அப்படித்தான் சொல்லப்பட்டது. அலகு கன அளவு திரவியத்தின் திணிவு தான் அடர்த்தி. இதை பற்றி தம்பி சேர்ந்துதான் படிப்போமா? இப்ப நான் சும்மா ஒரு உனக்கும் ஒரு நொலேஜை வளர்க்கறதுக்காக இருக்கிறேன். இதை பத்தி இப்ப படிக்கிறீங்களா? இதை போய் அடர்த்தியை பற்றி படிக்கிறது கனகாலம் கிடக்கு. அது படிச்சு அதை பற்றி போய்கொண்டிருக்கும் பேருந்து. சும்மா இப்ப ஒரு நொலேஜுக்காக எப்படி யோசிக்கிறது, பிசிக்ஸை யோசிச்சுதான் படிக்கணும். அதுக்கு தான் சொல்றேன். இப்ப பாருங்க, இப்ப என்ன பிரச்சனை நான் சொல்ல விளங்க போறேன். இப்ப அலகு கன அளவு திரவியத்தின், இப்ப நான் இங்க பாக்குறேன் வி கன அளவு திரவியத்தின் திணிவு எம்மண்டு அறைகிறோம். இது ஒரு திரவியம், அது மண்ணெண்ணெயோ ஜீனியோ மண்ணெண்ணெயோ தேங்காயோ என்ன ஏதோ வி கன அளவு ஏதோ ஒரு திரவியத்தின் அது. அப்ப அலகு கன அளவு திரவியத்தின் என்னண்டு வரும்? எம்மின்கு வி என்று வரும். அட பியா 10 மாம்பழம் 100 ரூபாண்டா ஒரு மாம்பழம் என்னன்னு சொல்றேன் இல்லையா? அது மாதிரி வி கன அளவு எம்பி வேண்டா ஒரு அலகு கன அளவு, அது எம்மின்கு வி என்று வரும். அதைத்தான் நாங்கள் அன்றோம் டென்சிட்டி என்றோம். அதான் டி சமன் எம்மின் மாஸ் பை வால்யூம் என்று சொல்றோம். விளங்குதா? ஏய், அடர்த்தி என்றது எப்படி திணிவு கன அளவு வந்தது? இங்க பார், வி கன அளவு எம்பி வேண்டா அலகு கன அளவு எம்மின்கு வி. அந்த அலகு கன அளவு திணிவு தான் அடர்த்தி. அடர்த்தி சமன் எம்மின்கு வி. அப்படித்தான் அடர்த்தி சமன் திணிவு கன அளவு வந்து அதை புரிஞ்சு சொல்றீங்களா? அப்போ நீங்க புரிஞ்சு சொல்றீங்க. ஏன் டென்சிட்டியை டி என்று குறிக்கிறேன், அடர்த்தியை டி என்று குறிக்கிறேன். ஆங்கிலத்துல டென்சிட்டி சொல்றபடியா டி என்று குறிக்கும். அவ்வளவுதான். சொல்ற விளங்கு தானே? ஓகே, நல்லது. இப்ப இதுக்கு நான் அலகு போட போறேன். அலகு போட போறேன். எப்படி போடுவேன்னு சொல்லு. திணிவு திணிவின் அலகு கிலோகிராம். வடிவா கவனி, இது கன அளவு. ஏன் கன அளவை வி என்று குறிச்சுன்னா ஞாபகம் இருக்கா? என்னதுக்காண்டி? அது வால்யூம். ஓகே, வெரி குட், வெரி குட். ஓகே, வால்யூம். சோ அதுக்கு கிலோகிராம். கீழே வால்யூமுக்கு என்ன அலகு வரும்னு சொல்லுங்க. அது அட்டவணையில கிடக்க மீட்டர் கணக்கு என்றால் இது மேல போய் என்ன சொல்லுவாப்ப அலகு வெரி குட். கொஞ்சம் நிப்பாட்டு. நான் இதுல கனகதக சொல்ல போறேன். உங்களுக்கு விளங்குறது கனகதைகள் சொல்ல போறேன். பாருங்க, கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 இதை கொண்டு போய் மேல போட்டு கிலோகிராம் இங்க பாருங்க தம்பி. அப்போ இங்க பாரு. அப்ப நான் இதுல அடர்த்தி எழுதுறேன். இங்க என்னென்ன கொஞ்சம் எழுதுவேன் சொல்லுவேன். கிலோகிராம் எழுதுனா சரியா தம்பி? சரியா எழுதுனா சரியா? கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. ஓ சார், இதுல ஒரு சின்ன இடவெளி விட்டுருக்கேன். நான் கிராமுக்கு முன்னுக்கு போட்ட கிலோவுக்கு இடவெளி விடையல். ஏன்? அது கிராமினுடைய மடங்கு கிலோ. ஆனா இது வேறு அலகு, இது வேறு அலகு. கிராம் வேறு அலகு, மீட்டர் வேறு கிலோன்றது மடங்கு குறிக்கிறது. எஸ் எஸ் எஸ். அப்ப இங்க எப்படி எழுதுவீங்க சொல்லுங்க? இங்க கிராமுக்கும் சென்டிமீட்டருக்கும் இடையில இடைவெளி இருக்கும். ஆனா சென்டிக்கும் மீட்டருக்கும் இடையில இடைவெளி வராது. இது சென்டிமீட்டர் மைனஸ் 3 ஏற்றுக்கொள்றீங்க? சரி, ஓகேடா. ஓகே, இதுக்கு பரிமாணம் வேண்டா ஐயா. கிலோகிராம் வேண்டா திணிவு ஐயா. எம்மடா எல். மீட்டர்ன்றது நீளமடா எல் எல். அப்ப எம்எல் மைனஸ் 3 அப்படின்னு என்னுடைய பரிமாணம். இதை முதல் எழுதுங்க. நான் ஒரு கணக்கு கதைக்கப்புறம் எழுதுங்க.
சரியா? ஆமாம் சார். ஓகேடா? ஆமாம் சார். சரி. ஓமா போய் என்ன அதுக்கு கீழே அளவுகளை போனீங்க. அதுக்கு கீழேடா இங்க எப்படி எழுதுவோம்? பி கன அளவு திரவியத்தின் திணிவு எம். ஆகவே அலகு கன அளவு திரவியத்தின் திணிவு எம் மற்றது இப்படி எழுதிக்கொள்ளும். அடர்த்தி என்றது இப்படி எழுதுங்க. முதல் தொடங்கும். அடர்த்தி என்றா என்ன எழுதுங்கள்? அலகு கன அளவு திரவியம் ஒன்றின் திணிவு டென்சிட்டி. யூனிட் வால்யூம் ஒரு மீடியத்தின் மேஸ் வந்து டென்சிட்டி. அதான் முதல் எழுதுங்க. அலகு கன அளவு திரவியத்தின் திணிவே அடர்த்தி எனப்படும். யூனிட் வால்யூமுக்கான மேஸ் எவ்வளவோ அதுதான் டென்சிட்டி என்று சொல்லப்படும். அதை எழுது முதல். அதை இது எழுது. வெளிப்படியா வெளிப்படியா கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க சார். விளங்கல. அடே அடர்த்தி என்றா என்ன? அலகு கன அளவு திரவியத்தின் திணிவு. யூனிட் வால்யூமுக்கான மேஸ் என்னவோ அதுதான் அந்த மீடியத்தின் டென்சிட்டி. அலகு கன அளவு திரவியத்தின் திணிவு அந்த திரவியத்தின் டென்சிட்டி. அது எழுது. அலகு கன அளவு திரவியத்தின் திணிவு தான் அந்த திரவியத்தின் டென்சிட்டி அடர்த்தி என்று சொல்லப்படும். அது எழுது. அது உங்க வசனத்தை எழுதாடா. நான் சொல்ற மாதிரி எழுத தேவையில்லை. உனக்கு விளங்கி எழுதுறா. நீ உதவி ஒரு நாளும் கேட்க போறா. ஆனா அந்த விஷயத்த நீ விளங்கி எழுத ஒண்ணு. நான் சொல்றத உங்க வசனத்துல நீ உனக்கு விரும்பின வசனத்தில் எழுத வேண்டிய. சரியா? சரி. அதுக்கான பிள்ளை எழுதக்கூடாது. நான் சொல்ற மாதிரியே தான் எழுதுவோம். தம்பி சரியோடா தம்பி? அப்போ அப்ப அடர்த்தி என்றது வரவிலக்கணம் என்ன? அது ஏனண்டா இது கொஞ்சம் ஒரு தேவைக்காக தான் கதைக்கிறேன். சும்மா கதைக்கிறேன். அப்ப நீ அடுத்த வரையில எழுதுவோம். அதை எழுதிப்படானே அந்த இது உதுக்கு கீழே நேருக்கு எழுதல் தான். உதுக்கு கீழே நேருக்கு எழுது. அடுத்தது அதுக்கு கீழே எழுதலாம். ஒரு பயம் இல்லை. இப்ப நீ எழுது. பி கன அளவு திரவியத்தின் திணிவம் என்று போடு. எழுது. நான் சொல்றது ஆகவே அலகு கன அளவு திரவியத்தின் எம்மின் கேள்வி. ஆகவே சரிதானே? அடர்த்தி சமன் எம்மின் கேள்வி. ஏன் அடர்த்தினா அலகு கன அளவு திரவியம் அதை கண்டுபிடிக்கலாம். பி கன அளவு திரவியத்தின் எம் என்றால் அலகு கன அளவு திரவியத்தின் எம்மின் கேள்வி. ஆகவே அடர்த்தி சமன் எம்மின் கேள்வி எழுது. அதுக்கு பிறகு அலகு mass by volume. சரியா? ஓகேயா? ஓகே என்ன? சரி சரி. இவ்வளவு வெளிப்பொட்டிகளை அலகு கிலோகிராம் மீட்டர் மெசரிக்கான இது இவ்வளவு இந்த விஷயம் எல்லாம் வெளிப்பொட்டியலாம். இனி நான் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்ல போறேன். ஞாபகப்படுத்திக் கொள்ளும். அதை நீங்களா தான் நோட் பண்ணிருக்கணும். முதல்ல நான் சொல்ல காணுங்க. இதுக்கெல்லாம் நோட் பண்ணி அந்த கதைக்கிறேன். நீங்க எழுதவும் தம்பி. அலகு கன அளவு திணிவு என்றால் இனிமே தெரிஞ்சு கொள்ளுங்க. அலகு 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 எதை நாங்க சொல்றோமோ அது கீழே வரும். மற்றவர் மேல வரும். இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இது என்ன சொன்னாங்க? அலகு கன அளவு திணிவு என்று தானே சொன்னோம். அடர்த்தி. அப்ப அலகுன்னு எதை சொன்னான்? கன அளவு. அது கீழே வரும். மற்றது என்ன சொன்னாலும் திணிவு. அலகு கன அளவு அது மேல வரும். அலகுன்னு சொல்றவர் கீழே வருவார். மற்றவர் மேல வரும். இப்ப நான் கேட்கிறேன். அலகு நீர இடப்பெயர்ச்சி மாற்றம் எப்படி எழுதுவா? சவுண்ட் டக்குன்னு எப்படி எழுதுவா சொல்லு. இடப்பெயர்ச்சி மாற்றம் நேரம். வெரி குட். என்ன? அலகு நேர இடப்பெயர்ச்சி. நான் சொன்னேன் அலகுன்றவர் கீழே வருவார், மற்றவர் மேல வருவார். அலகு நேர இடப்பெயர்ச்சி மாற்றம் டக்குன்னு எப்படி எழுதுவா? இப்ப நான் சொல்றேன். இது அலகு கன அளவு திரவியத்தின். அப்ப கன அளவு கீழே வந்து நீ மேல வரும். சரிப்பா இருக்கிற அலகு நேர வேக மாற்றம் எப்படி எழுதுவா? டெல்டா வியோவட்டியடா. அதான் சரியா சொல்லடா. அலகு நேர வேக மாற்றம் சொன்ன. அலகு நேர வேகம் சொல்லல. அலகு நேரத்தில் ஏற்பட்ட வேக மாற்றம் என்றால் அலகு நேரம் தானே. அப்ப நேரம் கீழே வரும். வேக மாற்றம். அப்ப இன்றைக்கு என்ன விளங்குது நான் சொல்றது? அலகுண்டு என்னத்தை கதைக்கிறோமோ அது கீழே வரும், மற்றவர் மேல வருவார் என்றத மைண்ட்ல போட்டு உனக்கு விளங்குற மாதிரி இதெல்லாம் நோட் பண்ணி சொல்றாங்க. சொன்ன விஷயத்தை எப்படி எழுதினா உனக்கு விளங்குவோ அதை எழுதிவை. அதுக்கு நான் நோட் சொல்லல. சொல்லு. இப்படி போறதை விட சார் நம்ம விளங்கி கொண்டு போட்டா நல்லதானே?
இல்ல ஓமம்மா. ஆனா கடைசி அப்படித்தான் முடிவு வரும்ன்ற. ஏனென்றால் எங்களுக்கு எக்ஸாம் எப்படி இருக்குன்னு தெரியுமோ, விளங்கி ஆறுதலா சந்தோஷமா இருந்து செய்யறோம். விளங்கித்தான் பாடம் படிப்போம், அது எந்த மாற்று கதையும் இல்லை. ஆனால் எக்ஸாம்ன்றது ஸ்பீடா தான் அப்படின்னு செய்துட்டு போகும். அதுக்கு ஷோர்ட்டான கதையெல்லாம் இந்த கதை. எல்லா விஷயமும் விளங்கி போட்டு அதுக்குள்ள பேர் ஷோர்ட்ன்ற ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். அது என்ன எக்ஸாமை இலகுவா தட்டுறது விளங்குது. ஒரு எம்சிக்கு பக்கம் செய்யணும், 50 எம்சிக்குள்ள தரையணும், ஒரு 2 மணி ஆகுது செய்யலாம். அதுங்கதான் பிரச்சனை படிகள் போடுறது. என்ன ஷோர்ட்டா செய்யறதுக்கு பழகும். எல்லாம் பார்ப்போம், மெல்ல மெல்ல பார்ப்போம். திருப்பி கொஞ்சம் சொல்லுங்க. இரண்டு திருப்பி விளங்கப்படுத்துங்க தம்பி. சொல்லேக்க கவனிக்கணும், அப்படி திருப்பி எல்லாம் விளங்கப்படுத்தினார். நான் இப்ப சொல்றேன், ஆனா சொல்லேக்க கவனிக்கணும். இந்த அப்படியே ஒரு சரி ஒவ்வொரு கேட்டோம் தான் நான் பாடமே படிப்பேன். சொல்ற நேரம் பல கவனமா இருக்கும். சொல்லேக்கங்க பொண்ணி. ஏய் இப்ப இது அலகு கனகளவு திணிவு ரெண்டொன்னு. அலகுண்டு எதை சொன்னா கனல் அது கீழே வருது, திணிவு மேல வருது. அப்ப டக்கண்டு அப்படி ஒரு ஈக்குவேஷன் படாருன்னு எழுதல். அதைத்தான் அடர்த்தின்றோம். அப்ப அடர்த்தி சமன் திணிவு கனல் எழுதலாம்ன்ற. இப்ப அதே மாதிரி அலகு நேர இடப்பெயர்ச்சி மாற்றம். இடப்பெயர்ச்சி அப்ப அலகு நேரம் அப்ப நேரம் கீழே வரும். மற்ற அலகு நேரம் இடப்பெயர்ச்சி மாற்றம் கீழே. அப்ப ஒரு இப்படி சொன்ன அலகு நேர ஏதோ ஒன்று சொன்னா அது மேலையும் இது கீழையும் மாற மாதிரி தான் அந்த சமன்பாடு அமையும். இப்ப அலகு நேரம் வேகமாற்றம், அலகு நேரம் அப்ப நேரம் கீழே, வேகமாற்றம் மேலே, அப்படித்தான் வருமன்றம். கதை விளங்கிச்சா சொல்றது? அப்போ கேட்டவன் விளங்கிச்சா? கேட்டவன் சொல்லு. என்னண்டாடா வகுப்பு இல்லை நான் சொல்ல கொஞ்சம் கவனமா இருக்கு. ஏனண்டா ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நீங்க கேட்டோன்னீங்கன்னா அதுலயே நிக்க அங்கால போயிடா. நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்ல வலு அக்கறையா கவனம். அங்க மிலாந்தப்படா. மிலாந்துனா நான் கதைக்கு அறுவாய் விடுபடும். ரைட், நோட் பண்ணி விடுங்களா அந்த கதை? ஹலோ சரி. நான் இனி விளங்குறது இனி கதைக்கிறேன். இப்பொழுதும் சொல்றான், எழுதுறான். இங்க பாருங்க, இப்படி எழுதுறான். தெரியுதாங்க? இவ்வளத்துல எழுதுற தெரியுதானே? தம்பி, இப்ப நீரினுடைய அடர்த்தி 1000 கிலோகிராம் மீட்டர் -3 என்று எழுதப்படுகிறது. நீங்க கேள்விப்பட்டும் இருப்பீங்க. கேள்விப்பட்டீங்களா? 1000 நீ கேள்விப்பட்டிருப்ப. சரி, என்ன கேள்விப்பட்டியோ? சும்மா 1000 கிலோகிராம் மீட்டர் அர்த்தம் என்ன தெரியுமா? சொல்றேன் கேளு. 1 மீட்டர் கணம் நீரினுடைய திணிவு, 1 மீட்டர் கணம் நீரின் திணிவடா 1000 கிலோகிராம். அதுக்கு முன்னுக்கு 1 மீட்டர் கணம் உண்டாம என்னன்னு தெரியணும். 1 மீட்டர் துணிவுன்றது தானே கிட்டத்தட்ட நீளம் பெரு. 1 மீட்டர் நீளம், 1 மீட்டர் அகலம், 1 மீட்டர் உயரம் உடைய ஒரு தொட்டிய கற்பனை பண்ணு. 1 மீட்டர்ன்றா தெரியும் கிட்டத்தட்ட போட்டுல இந்த ஒரு துண்டு துண்டா தெரியுது. இந்த துண்டுக்கும் விடப்பட்ட இதான் 1 மீட்டர் கிட்டத்தட்ட. இந்த நீள அகல உயர ஒரு தொட்டி சரி கட்டுவாய் என்றால் அதான் 1 மீட்டர் கணம். அதை நீ தண்ணியால நிரப்புவாய் என்றால் அது 1000 கிலோகிராம். உனக்கு நான் சொல்ற தமிழ் விளங்குதோ? ஹலோ, அதை புரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப இது என்ன அர்த்தம்? 1 மீட்டர் கியூப் தண்ணியின் வெயிட்டடா ஒரு 1000 கிலோகிராம் தான். விளங்குதா? அப்ப ஒரு தொட்டி கட்டுற, 1 மீட்டர் கணம் தொட்டி கட்டுறான்னு வை. உனக்கு தண்ணி நிரப்புறதுக்கு நீ அந்த தொட்டியை தாங்கிறதுக்கு தூண் போடுவ. அப்ப தூண் எப்படி டிசைன் பண்ண வேணும்? இதெல்லாம் இதான் இன்ஜினியரிங் பேர். எப்படி டிசைன்? 1 மீட்டர் கணம் தொட்டி கட்டுற வேண்டாம், அதுக்கு 1000 கிலோகிராம் தண்ணியே 1000 கிலோகிராம் இருக்கு. அதை விட தொட்டின்றதையும் அதுகள் எல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து இந்த தூண்கள் தாங்கணும். அதுக்கிட்ட மாதிரி டிசைன் பண்ணணும். 2 மீட்டர் கணம் தொட்டியா கட்டணும் சில மாதிரி சொல்லு. சில வீட்டு காலம் கொஞ்சம் பெரியா கட்டுங்கப்பா. அப்ப அவன் சொல்லுவான் தூண் கொஞ்சம் பெரியா பண்ண, ஏன் இந்த தூண்ல போடலாம் தானே கதைக்கும் சில மாதிரி கதைக்கும் அப்படி. ஆனா அவனுக்கு தானே பழங்கமாப்பா இது சிக்கல. 2 மீட்டர் கணம்னா எத்தனை 1000 கிலோகிராம் ஏத்த போறா இல்ல அதுல 2000 கிலோகிராம் ஏத்த போற. அதை தாங்கவில்லடா வேணும்டா. இல்லையா தூங்குன எல்லாம் முறிஞ்சு கொண்டு போம்டா. நான் சொல்ற விளங்குதா தம்பி? இன்னொரு கதை சொல்லுங்க. இந்த வீட்டுல இந்த தண்ணி 1 மீட்டர் கணம் தாங்கக்கூடிய மாதிரி தொட்டி ஒன்று கட்டிக்கலாம். உனக்கு சரி தண்ணி உன்னிட்ட ஒரு ரசம் வந்து உன்னிட்ட இங்க ரசம் கணக்க கிடைக்கும். நீ அந்த தொட்டிய ரசத்தால நிரப்புற. என்ன நடக்கும் நினைக்கிற? தொட்டி கட்டி எல்லாம் பிரிஞ்சு ஓட்டுண்டுவோம். ஏனென்றால் ரசத்தின் அடர்த்தி என்ன தெரியுமோ? 13,600 மீட்டர் -3. அப்ப என்னடா அர்த்தம்? 1 மீட்டர் கணம் ரசம் 13,600 கிலோகிராம். கிட்டத்தட்ட
அது 1 மீட்டர் கணம் ரசத்தின் திணிவு 16 கிலோ கொண்டா ஒரு ஹயர் ஸ்பேன் இருக்குல்லடா, அது கிட்டத்தட்ட 1000 கிலோகிராம். ஒரு ஹயர் ஸ்பேன் இருக்குல்ல 1000 கிலோ. அப்ப எத்தனை வேனை ஏற்றி விட்ட மாதிரி வரும் சொல்லுவா. அப்ப கிட்டத்தட்ட 13 வேனை ஏற்றி விட்ட மாதிரி வரும். தாங்குமா? அது தாங்குமா? எல்லாம் உடஞ்சி பிரிஞ்சுவோம். என்னண்டா அடர்த்தி என்றா என்ன சொல்றான்னு விளங்குது. விளங்குதா தம்பி சொல்றது? அதை புரிஞ்சு விட்டீங்களா? நோட் பண்ணிக்கணும், அதை நோட் பண்ணிக்கணும். அப்ப இதுதான் பகுதியத்துல விளங்க வேண்டியது. சும்மா அழகா பார்த்து அழகு ஒரு விஷயத்த உனக்கு சொல்லும், இதான்டாப்பா ராசான்னு சொல்லும். அப்ப சொல்ல உனக்கு விளங்குவோம். பட் ஊமடா விளங்குதா? கண்டு போடு சார். அப்படி தொட்டி கட்டுற நேரம் பிரஷரையும் பார்க்கத்தானே வேணும். இந்த பிரஷர் அந்த ஏரியாவை கூட்டினா பிரஷர் குறையும். அப்ப அதுக்கும் அடர்த்திக்கும் சம்பந்தம். நான் கிடைச்சது தூணுக்கு அந்த கீழே போடுவ பிளட் இருக்கு தானே, அதுலதான் பிரஷர் பெறும். அந்த பிரஷரை பிளட் தாங்கக்கூடிய மாதிரி பிளட்டியாவும் செய்யவும். அதெல்லாம் அது வேற பாடங்களை வரும். நான் பிரஷர் வைப்போம். சரியா? ஓகேயா? கதைக்கிற விளங்குதா? சரியா? சரி. இப்ப வேட்டா போ ஐயா. ஐயா ஒருதன் எழுதுறான், ஒரு பாவம் எழுதி விடுது எழுக்கிறாங்க. 500 நீரின் அடர்த்தி எழுதுறான். நீரின் டென்சிட்டி டி வாட்டர் டென்சிட்டி வாட்டர் 500 கிலோகிராம் பெர் லிட்டர் என்று எழுதுறான். ஒரு அளவு போடுறான், அடர்த்தியின் அலகு. இப்படி வேற அடர்த்தியின் அலகு கிலோகிராம் பெர் லிட்டர். இந்த அர்த்தம் என்ன? 1 லிட்டர் நீரின் தணிவு 500 கிராம். 1 லிட்டர் நீரின் தணிவு 500 கிலோகிராம். நீ அதை ஏற்றுக்கொள்றியா இல்லையா? இல்ல இல்லன்றாரு. சரி சார். சரியா? சரியா? 1 லிட்டர் 500 கிலோகிராம் லிட்டர் மாதிரி சொல்ற ஏற்றுக்கொள்ளு. இல்ல புளியடா ராசா, பட்டப்பட புளியடா பாவிகளே. அடே நீ 1 லிட்டர் தெரிந்தான தண்ணி போத்துல வேண்டியிருப்பா. 1 லிட்டர் தான் நீ. அதுன்றது 500 கிலோகிராம் ஆமா நடக்கும். அது ஓமாடா? ஓமா இல்லையா? என்ன இதுக்கு? அடே தம்பி, உங்க வெயிட் கிட்டத்தட்ட ஒரு 50, 55, 60 கிலோகிராமா இருக்கு. சரி, ஒரு 50 கிலோகிராம் வெயிட். நீ 1 லிட்டர் தண்ணி குடிச்சிட்ட. இப்ப என்ன வெயிட் தெரியும்? 550 கிலோகிராம். 500 கிலோகிராம் 1 லிட்டர் தண்ணி என்ற உண்டி 50 கிலோகிராம். அது உண்மையாடா? அப்ப ஏய் 500 கிலோகிராம் அடே ஒரு 50 கிலோகிராம் ஜீமந்து வேக தூக்க மாட்டாயிருமே. 500 கிலோகிராம் தூக்கி வாடா. அரைவாஜி தண்ணி வாடா, நீ தூக்கியாக்கும். இப்படி ஒருதான் தண்ணிக்கு எழுதுறான்டா. என்னடா மடியன் மாதிரி எழுதிக்கிறான் யோசிக்கணும் உடனே. அதுதான் விளங்குறன்றது என்ன, அது என்னத்தை சொல்லுது அப்படி விளங்கி படி. இதெல்லாம் பேருந்து வேற பாடங்களை வரந்தா சும்மா சொல்றேன். இதை வச்சுதான் சும்மா உங்களுக்கு நீங்க எப்படி படிக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்ப எப்படி படிக்கணும்னு தெரியும். சும்மா பாடமாக்கி இந்த ஓயில்ல விளையாட்டுகள் மாதிரி அது இப்ப 7 படிக்கிறதும் அப்படித்தான், சில படிப்பிக்குது படிக்கிறதும் அப்படித்தான். படிச்சு போட்டு போய் பிஜி கவர்மெண்டா செய்யல. அதுல இருக்க ஒவ்வொரு விஷயமும் ஏனென்று விளங்க வரும். கதை விளங்கிச்சா? நோட் பண்ணிக்கொள்ளு. என்ன விஷயம் உண்டு டாக்டர்? அனோஷன் தமையன், அனோஷன் தமையன் ஒரு என்ன பேர் படி கதை சரியா? சரியா? நம்ம நோட் பண்ணா சொல்லுங்க ராசா. இப்ப நீரின் அடர்த்தியும் ஒருதான் இப்படி எழுதுறான் 1 கிலோகிராம் பெர் லிட்டர் என்று எழுதுறான். இதை ஏற்றுக்கொள்ளுவீங்க? 1 லிட்டர் 1 கிலோகிராம் பெர் லிட்டர் 1 லிட்டர் தண்ணின்றதையும் 1 கிலோகிராம் சொல்றான். அதை நீ ஒரு போத்துல 1 கிலோகிராம். அது நியாயம். அது ஒரு நியாயம் சரியான கதையா இருக்கு. 500 கிலோகிராம் பெர் லிட்டர் படுமுறை இல்லைடாப்பா, நியாயம் தானே? அப்ப 1 கிலோகிராம் பெர் லிட்டர் நியாயமான கதை, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கதை. ஓம் தானே தம்பி? சரி. இப்ப அது சரி, நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய சரி, அது நியாயம் தானான்னு சொல்லுங்க பாப்போம். உண்மைதானான்னு ஒரு விளக்கம் ஆறாவது பொருள் கொஞ்சம் போடும். அவன் நேரம் முதல் சொன்ன 1 லிட்டர் 1000 மீட்டர் யாரா சொன்ன பேரை சொல்ல? எந்த இடம்? முல்லைத்தீவு. முல்லைத்தீவு சாயந்தரம்.
என்ன பேர்? கஜிந்தன். கஜிந்தன். ஓகே தம்பி, பிரச்சனை கவனிச்சு கொள்ளுங்க. அவன் என்னன்னு சொல்ல வலிக்கிட்டான் என்றால், நீங்கள் சொன்னீங்கள் நீரின் அடர்த்தி 1000 கிலோகிராம் மீட்டர் மைஸ்லன்னு சொன்னீங்கள். அது நாங்கள் படிக்க நாங்கள் ஏற்றுக்கொண்ட நாங்கள் அண்டால் 1 மீட்டர் கணம் தண்ணீர் 1000 கிலோகிராம். அவன் சொல்ல வாரது 1 மீட்டர் கணத்துக்கு 1000 லிட்டர் இருக்கு பண்றான் நியாயம். அப்ப 1 மீட்டர் கணம் தண்ணீர் 1000 கிலோகிராம் என்றால் மறுதலை அந்த கதை என்னென்றால் 1000 லிட்டர் தண்ணீர் 1000 கிலோகிராம். அப்போ 1 லிட்டர் தண்ணீர் 1 கிலோகிராம் நியாயம் தானே என்றாராம். ஏற்றுக்கொண்டீங்களா நீங்கள்? அல்ல ஏற்றுக்கொண்டீங்களா? இப்படித்தான் பௌதியத்தை படிக்கிறது பாடமாக்கு. அப்படியே யோசிச்சு இப்படி சொல்லுங்க. நோட் பண்றா இல்ல நோட் பண்றா? Okay, sir. ஓகேயா? ஓகே ஓகேண்ணா, பிரச்சனை தெரிஞ்சுக்கணும் தம்பி. இப்ப நான் கேட்கிறேன், 500 கிலோகிராம் per லிட்டர் என்றால் நான் 1 லிட்டர் தண்ணியை குடிக்கிறேன் 500 கிலோகிராமே இருக்கட்டும் வை என்றால் புழுகு போட்டுது. அந்த 500 கிலோகிராமே பிடிச்சி வச்சுக்க வேண்டியது யார் தெரியுமா? இந்த வண்டி. என்ன நடக்கும் நினைக்கிற? வண்டி கிழிஞ்சு பிஞ்சு போமடா. இதுமே போமா இல்லையா? சும்மா யோசிச்சு பாரு. ஏய் 500 கிலோகிராம் தாங்க மாடா இந்த வண்டி. என்னடா எல்லாம் பிரிச்சு கொண்டு எல்லாம் பிஞ்சு கிழிஞ்சு வந்து மாடா, எல்லாம் வெடிச்சுக்கும். போமா இல்லையா? அப்ப நாம சில விஷயம் செய்ய யோசிப்போம். அப்படித்தான் பிரச்சனை, இப்படித்தான் பிரச்சனை, அப்படி யோசிக்கிறேன் பௌதிகம். நான் சொல்ல விளங்குதா? சோ ஓகே, அது சரி. இப்ப அடுத்து பார்த்து இப்ப நாம இன்னொரு விஷயம் சொல்லிச்சவனீங்க. மீட்டர் செகண்ட் -1 இங்கு செகண்ட் என்பதற்கு வந்தது. எங்க வந்தது? 6 முடுகல் காணைக்க வந்தது. சொல்ற விளங்குதா தம்பி? மீட்டர் செகண்ட் -1 இங்கு செகண்ட் என்று வந்தது. சரியா? ஏன்? வேக மாற்றம், வேகத்தின் அழகாது நேரம். ஓகே, நான் சொன்னா இந்த செகண்டை மேல கொண்டு போனால் செகண்ட் -1 என்று வரும். ஏற்கனவே ஒரு செகண்ட் -1 கிடாக்கு. ஸோ செகண்ட் -2 வரும்னு சொன்னேன். சில யோசிச்சு ஏன் இந்த இசையும் பட்டி போட்டு நான் மீட்டர் -1 என்று எழுதினால் என்ன சில யோசிக்கும். இப்படி யோசிக்கிறது ஏல் படிப்பை விட்டுட்டு இதே நல்ல தொழில நீ பார்க்கலாம். உனக்கு சரி வராது வரை வெட்டலாமடா. இதை வெட்டாண்டா நீ என்ன கோதாரி மறைச்சு படிச்சது? அதை வெட்டிலாடா, அது விளங்குவோம். ஏன் நான் சொல்றேன் என்றால், நான் தம்பி இப்ப 34 வருஷமா படிப்பிக்கிறேன். விளங்குதோ? 34 வருஷமா படிப்பு, 34-35 வருஷமா நடக்குது விளையாட்டு. சரியே, இப்படி கேஸுகளும் இருந்தது. நான் சொல்றேன் பாரு, இங்க என்ன கேஜுகள் இருந்தான்னு சொல்றேன் வேற. இப்படி பற்றதுல இதை விட மோசமா பட்டின கேஜுகளும் படிச்சது. இப்படிதான் ஒரு நாள் 15 வருஷம் ஒரு வகுப்பு நடந்து கொண்டிருக்கு. முதல் வகுப்பு நடக்குது. நான் படிப்பு சொல்றேன். அது படி முதல்ல 2ஆம் 3ஆம் வகுப்பு இல்லை. இப்படி நான் சுருக்கள் எல்லாம் காட்டி கொடுப்பேன். உதாரணத்துக்கு இப்ப ஏபி கீழ் பி இப்படி வந்தா பிஏ பட்டி ஏ போடலாம். அப்படி இருக்கா இல்லையா? அப்படி இருக்குது. இப்ப உதாரணத்துக்கு ஏ வர்க்கம் பியின் கீழ் ஏபி என்று இருந்தா ஒரு பிஏ பட்டு ஒரு ஏ, இதுல ஒரு ஏ, இதுல ஒரு ஏ பட்டா கடைசி ஏ பிச்சம். அப்படி நாம சுருக்கலாமா இல்லையா? படிப்பிச்சு போட்டு அடே இத படிப்பிச்சு போட்டு நானடாப்பா இப்படி கொடுத்தேன். எக்ஸ் பி பையன்கு CBY என்று கொடுத்து அவன் டக்கு முடி எழுதினான். இப்படி எழுது முன்னுக்கு 2 வருஷம் முறை எழுது. என்னடா இவன் எழுதிக்கிறான் புதுவிதமான். சொல்லுங்க, அவன் என்ன செய்யறான்? அந்த பிரதேசம் எனக்கு தெரியுமோ? இந்த வையம் பட்டி, இந்த பிஏம் பட்டி,
இந்த சீல எக்ஸில கடந்த இந்த கொம்பையும் பட்டி போட்டு மற்ற கொம்பை போட்டுருக்கான். அப்ப இப்படி அப்ப நான் சொன்னேன் அப்பா குதி சரி வராத இப்படி நல்ல தொழிலா பார்க்கலாம் விளங்கான இப்படி கேஸுகள் இருக்கு. அதான் சொல்றேன். இப்படி இருந்தால் தயவு செய்து நீங்கள் போறீங்க அந்த கொம்பத்தை படிக்க திருவிழாவே இல்லையா இது கடைசி மணி தெரிவிக்கிறாங்க விளங்குதோ அது இருக்கியா என்னடா விதிக்கு படிப்பு சரியா தம்பி. அடுத்தது பார்க்க போறோம் கவனிங்கோ. ஐயா அடுத்த போவாடா தம்பி அடுத்த போவா. ஓகேடா ஐயா ஐயா இந்த விசை தெரியும் தானே அதை எப்படி குறிக்கிறீங்க? எப்ப குறிக்கிறீங்க விசைய? சரி விசையின் அலகு பரிமாணம் நான் அடுத்தது எழுத போறேன். என்ன நான் சொல்றவங்களா என்ன எழுத போறேன்? விசை. விசை சரி அதுக்கு நான் அலகு பரிமாணம் எழுத போறேன். ஆனா விசைக்கு தொடர்பட்ட ஏதாவது சமன்பாடு சொல்லு பாப்பா நீ ஏதாவது தெரியுமா? வெரி குட் வெரி குட் வெரி குட். F = ma என்று ஃபோர்ஸோட லிங்க் பண்ண ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. அது ஃபோர்ஸ் = மாஸ் × அக்ஸலரேஷன். அதாவது விசை சமன் திணிவு தர ஆர்முடுகள். ஆர்முடுல ஏண்டு குறிக்கிறாங்க, திணிவு எம்மன்னு குறிக்கிறாங்க. இது விசையை குறிக்கிறோம். ஃபோர்ஸ் = மாஸ் × அக்ஸலரேஷன். ஓகே இதான் சமன்பாடு. இப்ப இதனுடைய அழகு எனக்கு ஃபோர்ஸ் எண்டா எனக்கு விசைன்ற வேணுமெண்டா அங்கால போட்டு பார்ப்போம். அங்கால திணிவுக்கு தெரியும் என்னண்டு கிலோகிராம் தெரியும். ஆர்முடுகளுக்கு இப்ப கொஞ்சத்துக்கு முன்னா பாத்துனாங்களா கண்டு பார்த்து வச்சுக்கிறோம். என்னப்பா மீட்டர் கிராம் மீட்டர் செகண்ட் எல்லாம் வேற ஒரு அலகு இடவெளி விட்டு எழுதவும். அப்ப என்ன அலகு வருது? கிலோகிராம் மீட்டர் கிலோகிராம் எஸ் மீட்டர் செகண்ட் -2 ரெண்டா சொல்லுங்க. அப்ப இதுல என்ன அலகு வந்திருக்கு? செகண்ட் -2 வந்திருக்கு. கிராம் சென்டிமீட்டர் செகண்ட் -2 வருமா வராதோ? சொல்லடா இந்த பரிமாணத்தை சொல்லி. ஐயா பரிமாணத்தை சொல்லடா. வெரி குட். அடி 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 டக்கன் அடி அடி சார். சொல்லு. இல்ல எஸ்ஐ அலகுக்கு நியூட்டன் என்று வராதா? போராடி அம்மா கொஞ்சம் வந்துடப்படாம எழுத நான் சொல்லுவேன். எல்லாம் சொல்லுவேன். ஒன்றும் வந்துடப்பா. ஓகே ஓகே ஒன்றும் ஜோசியா. ஓகே சார். சரியாம்மா எழுதி போட்டீங்களா? அதுக்குள்ள எப்சமன் எம்ஏ போட்டு அழகு இப்படி கண்டுபிடிச்சு போட்டுட்டீங்களா? போட்டாச்சாடா? ஓகேண்ணா. அப்போ கவனி நீங்க போட்டீங்க சொல்லி போட்டாச்சு. ஓகேயா? இப்ப பாருங்க ஐயா அவ்வளவு ஒரு கேட்கிறாள். என்ன ஐயா நாங்கள் விசை இந்திய அழகு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1 படிச்ச மாதிரி இல்லையே, நாங்கள் ஏதோ நியூட்டன் என்று படிச்ச மாதிரி கேட்கணும். உண்மைதான் சரிதான். ரெண்டு ஒரு கிட்ட கேட்டாலும் இப்ப உண்மையா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 சேர்த்துத்தான் நியூட்டன் என்ற அலகு வந்தது. அப்ப இவ்வளவும் நியூட்டனுக்கு சமன். விளங்குதா? 1 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 ஒரு நியூட்டன் என்று அர்த்தம். இவ்வளத்தையும் சேர்த்துத்தான் நியூட்டன் என்று சொல்லுறது. ஏற்றுக்கொள்றீங்களோ? ஹலோ அது மாதிரி தாசா பொருளாடே. அது மாதிரி இது கிராம் சென்டிமீட்டர் செகண்ட் -2 இல்ல சொல்றேன். இவ்வளத்தையும் சேர்த்தடா டைன் என்று சொல்றது. DYN டைன் என்று சொல்ற. அங்க நியூட்டன் என்று சொல்ற மாதிரி டைன். ஆனா அது கேபிட்டல் லெட்டர் ஒரு ஆளுடைய பேர், அதால கேபிட்டல்ல வருது. இது டைன் DYN டைன் என்று சொல்ற. So 1 gram centimeter -2 டைன் என்றும் 1 kilogram meter second -2 நியூட்டன் 1 நியூட்டன். எடுத்துக்கொள்றீங்க? நோட் பண்ணி கொள்ளுங்க. நோட் பண்ணு. நான் ஒன்றொண்டா தான் சொல்லுவேன். எல்லாத்தையும் சொன்னா நீங்களே எழுதுறது கை விட்டுருவீங்க. நான் சொல்றது மறந்து போவீங்க. அதனால ஒன்றொண்டா ஒவ்வொரு துண்டாய் சொல்லுவேன். நீங்க நோட் பண்றதுக்கு வசதியா. சார் சொல்லுங்க. அப்படி வந்தா பரிமாணம் உண்டு தானே சார்? பரிமாணம் உண்டு தானே. பரிமாணம் உண்டு தான். இப்ப இன்னொரு விஷயம் நியூட்டன் பரிமாணம் என்று கேட்டா MLT -2 தான்.
அது இதன்படிதானே பாக்குற. பரிமாணம் அதான், பரிமாணத்துல மாற்றம் பெற அலகுலாம் என்னடியம்மா SI யூனிட் அப்ப எது? கிலோகிராம் ms - 2 நியூட்டன். அடுத்த கேள்வி எழுதி கேட்கிறான். SI யூனிட் அப்ப எது? எதுக்குள்ள நான் இதை எழுதி வச்சிருக்கிறேன் சொல்ல, எதுக்குள்ள எழுதி வச்சிருக்கிறேன்? SI எல்லாம். ஆக இதுவும் SI யூனிட் தான், இதுவும் SI யூனிட் தான். அதே மாதிரி CGS அலகுலாம் இது ரெண்டு எழுதி வச்சிருக்கேன். இதுவும் CGS அலகு தான், இதுவும் CGS அலகு. நோட் பண்ணிக்கொள்ளு. அவர் கேட்டது விளங்குச்சா உங்களுக்கு? அப்போ என்னப்பா 2-3 எழுதுறீங்க, ஏதப்பா செய்யலான்னு அதுக்கு எழுதி கிடக்கு. அது ரெண்டுமே செய்யலாம். சார் சிஜிஎஸ் அலகுங்கிறதுக்கு தமிழால என்ன சார்? சா கி சே அலகு, சாதாம கிராம் செகண்ட் அலகு. சா கி சே அலகு, CGS அலகு மாதிரி சா கி சே அலகு. சார் அந்த டைம்ங்கிறது என்ன சார்? என்னடா அந்த டைமென்ஷன்? DYM. ஓ டைமென்ஷன். டைமென்ஷன் அவரா டைன்ங்க. இது டைன், DYN டைன், DYN டைன். டைன் னு சொல்றது. DYN.M டைம் இல்ல டைன், டைன் N M இல்ல 10 கிராம் ஒரு டைனா? அது பேந்து பாப்ப நீ என்ன சொல்ற? 10 கிராம் ஒரு டைன் ன்னு வராது. அதெல்லாம் கதை. இப்ப நீ யோசி, 10 கிராம் இல்ல, 1 கிராம் சென்டிமீட்டர் செகண்ட் மைனஸ் ஒரு டைன். 1 கிராம் சென்டிமீட்டர் செகண்ட் மைனஸ் ஒரு டைன். 1 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒரு நியூட்டன். அவ்வளவு. என்ன ஓகே? அதெல்லாம் பேருந்து கதைப்போம். நீங்கள் அதெல்லாம் இப்ப கதைக்க விളിக்கலாம். அதெல்லாம் இது நியூட்டனுக்கு டைனுக்கு என்ன தொடர்பு இருக்கு எல்லாம் பேருந்து கதை, எல்லாம் பேருந்து கதைப்போமா. அதெல்லாம் பேருந்து வேற வேலையை அங்க போட்டு வேற நீங்க அந்த போடுறீங்க. சரி, அதெல்லாம் கதைப்போம். அது இதுன்ற 15 மடங்கு தான் ஒரு நியூட்டன் வரும். எல்லாம் பேருந்து கதைப்போம். 30 வேலைன்னு வரும். அடுத்தடுத்த 2-3 வகுப்பு வரும் அது. சரி, இப்ப இதை ஓகே ஆயிட்டு கொண்டீங்களா? ஹலோ, அவ்வளவு கேட்டால் அப்ப இது ரெண்டுமே SI அலகுதான். அப்ப எது எழுதுறது? இதை சொல்றது இது இந்த கிலோகிராம் மீட்டர் செகண்ட் அலகுகள் இருக்குல்ல, அந்த 7 பகுதிய கணிதத்துக்கு அலகு சொன்னேன்னு இல்லை, 7 பகுதிய கணக்கு. அந்த 7 அலகுகளை சொல்றது அடிப்படை அலகுகள். என்ன சொல்றது? அடிப்படை அலகுகள். அதாவது பேசிக் யூனிட்ஸ் என்று அதை சொல்றது. அந்த 7 அலகைன்னு சொல்றது பேசிக் யூனிட்ஸ். அப்ப இப்படி ஒருதான் கேட்கிறான். அதாவது இப்படி கேட்கிறான், விசையின் அலகை சர்வதேச அலகில அடிப்படை அலகில தாங்க. எப்படி எழுதுவேன்? நியூட்டன் எழுதுவியா? அப்ப அவளா மெசேஜ் நோட் பண்ணு. இப்ப அவள் கேட்டதுக்கு சொல்லிக்கிறார். இனி எல்லாம் டாக்டர் நீங்க நோட் பண்ணுவோம். அடிப்படையில தான் அப்படித்தான் எழுதுவோம் நியூட்டன். Okay, sir. Okay, sir. ஓகேயா? சொல்லம்மா. சார் ஓஎல்ல எங்களோட டீச்சர் சொன்னாங்க அந்த கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 அலகாம். அதுக்கு குடிக்கிற அந்த நியூட்டன்ன்றது குறியீடுன்னு சொன்னாங்க. எதை குறியீடு? சரி சரி, நியூட்டன்ன்றது அலகுதான் சொல்லப்படுறாங்க தானே. அப்ப நியூட்டன் கொடுத்தால் குறியீடா? என்னதுக்கான குறியீடு? என்னதுக்கான குறியீடு? விசைக்கான குறியீடு FL ஒழிய விசைந்த குறியீடு தான் F ஒழியடி. விசைந்த குறியீடு F ஒழிய நியூட்டன் அல்ல. நியூட்டன் அலகு யூனிட். அதங்க SI யூனிட், சர்வதேச யூனிட், சர்வதேச அலகு. சரியா விளங்குதா? சரியாமா? சரி, உங்க ஓஎல்ல சொன்னதா ஏல சொன்னா? ஓஎல். ஓஎல் அது சொல்லி இருப்பாங்க. அது அலகு அடிக்கப்பா. அடிப்படை என்று கேட்காம சும்மா செயல கண்டு கேட்டா அது முழுதெல்லாம் இது முழுது அவன் விருப்பம். ஆனா பெரும்பாலும் நியூட்டன் தான் எழுதும். ஒன்றுமே கேட்காம விட்டாண்டா SI யூனிட் கேட்டா நியூட்டன்ல மட்டும் தான் எழுதும். சரியா?
சரி, அடிப்படை அலகுல சிஜிஎஸ்ல தாண்டா கிராம் கிராம் சென்டிமீட்டர் செகண்ட். அப்ப டைன் எழுத சும்மா சிஜிஎஸ் தாண்டா டைனும் எழுதல. அது சரியா? கதைக்கிறவங்க ஓம் சார். சரி 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 ரைட். இப்ப விசையினுடைய கதை முடிஞ்சது. மற்ற இன்னொரு விஷயம் சொல்றேன். விசைந்த பரிமாணம் கேட்ட உடனே சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. அது அடிக்கடி வாரசான். விசைந்த பரிமாணம் கேட்ட உடனே சொல்லக்கூடிய மாதிரி இருக்க வேணும். விளங்குதோ நான் கதைக்கிறது? விசைந்த பரிமாணம் தம்பி mL(T-2) அடிக்கடி தேவைப்படும். அதனால அது கட்டாயம் அதை ஸ்டார்ட் பண்ணி வைங்க. அது உங்களுக்கு கட்டாயம் ஞாபகம் இருக்க வேணும். அது தெரியாம இருக்கக்கூடாது. அது அடிக்கடி வரும், சோனைக்கும் வரும். சரியோ? அடுத்தது தம்பி சொல்லப்போ மில்லிலிட்டர் கொள்ளளவையா சார் அளக்குற? எதை அளக்குறதுக்கு? லிட்டர் மில்லிலிட்டர் அது அளவு கொள்ளளவு, அதாவது கன அளவு அளக்குறது, வால்யூம் அளக்குறது தான் மீட்டர் மில்லிலிட்டர். சார் அப்ப அதுக்கு பரிமாணம் என்னவா சார் வரும்? எதுக்கு? அதுக்கும் பரிமாணம் தான்டா. நீ கன அளவுண்டா அது எல்கனம் தான் பரிமாணம். அது மில்லிலிட்டர் அளந்தா அரே என்னத்த கன அளவுக்கு அதான் அது உண்டுதான்டா. பரிமாணம்ன்றது வால்யூமுக்கு ஒன்றுதான், வேகத்துக்கு ஒன்றுதான். அழகுதான் உரிப்பட்ட இருக்கு. என்ன அழகுண்டாலும் பரிமாணம் தான்டா, அது மாறாது. தம்பி நான் சொல்ல விளங்குத? ஹலோ என்னடா? சரி சரி, அது ஒன்றுதான் எழுதிக்கணும். அதான் அலகுகள் உரிப்பட்ட இருக்கு, பரிமாணம் என்ற ஒன்றுதான். வந்து அது மில்லி லிட்டர் எழுதினான, மீட்டர் கணம் எழுதினான, லிட்டர் எழுதினான, பரிமாணம் இருக்கணும், அது மாறா. என்ன சரியா? சரி சரி. அப்ப அது எல்லாத்தையும் ஒரு ஆள் கேட்கிறான், பதில் சொன்னால் எல்லாரும் சேர்ந்து அதை நோட் பண்ணி கொள்ளணும். ஒரு ஆளுக்கு கேட்கிற ஆளுக்கு மட்டும் பதில் இல்லாது, எல்லாருக்கும் தான் அது. அந்த டவுட் இல்ல ஒரு வரைக்கும் இருக்கக்கூடாது. சரியோ? அதுக்கு விளங்க. அடுத்த புறம் பாருங்க கதைக்காம. இப்ப வேலை தெரியுமா உங்களுக்கு? ஒர்க்ன்றது என்னன்னு தெரியுமா? வேலை. நான் சொல்றேன், நானே சொல்றேங்க. வேலை என்னண்டா, ஒரு பொருள் இருக்குது, அதுக்கு நான் விசைய கொடுக்குறேன். விசைய கொடுத்தான் வேலை அல்ல. இப்ப நான் வந்து இந்த போர்டை அப்படி கையை வச்சு தள்ளி கொண்டு நிக்கிறேன், ஒரு விசை கொடுக்குறேன் கையால. நான் அப்ப வேலை செய்யும். எப்ப வேலை செய்வேன் தெரியுமோ? நான் விசைய கொடுத்து இதை தள்ளி நகர்த்தி கொண்டு போறேன்ட்டு கையில அந்த விசைய கொடுத்து தள்ளி இப்படி கொண்டு போறேன், நகர்த்துறேன், வேற மூவ் என்றால் அப்பதான் நான் வேலை செய்வேன். சும்மா விசைய கொடுத்தோம்னா வேலை இல்லை. இப்ப நான் அப்படி சரிஞ்சதுக்கு விளையாண்டால் கட்டாயம் நான் சரிஞ்சு நிக்க என்னாலே அந்த போர்டுக்கு விசை கொடுக்கறதா இல்லை சொல்லுண்டா. அப்ப நான் வேலையிடுறேன், நான் அப்படி மரத்தோட சரிஞ்சுட்டு நான் வச்சு கொண்டு இருக்கேன். அப்ப எனக்கு கிடைக்குமா? எனக்கு கிடைக்காது. நான் வேலையில் நான் ரெஸ்ட் எடுக்கிறவன். அப்ப நான் விசை கொடுத்து கொண்டிருக்கேன். ஆனால் நான் விசை கொடுத்து அது நகர்ந்தா வேலை சொல்லலாங்கானே. இப்ப அப்பதான் வேலை. அந்த வேலை என்னென்று வரையறுக்கப்படுதுனால் விசையின் திசையிலே அந்த பொருள் அசைந்த தூரம், அசைந்த தூரம் எக்ஸா இருந்தால் இந்த வேலை என்றது ஆங்கிலத்துல ஒர்க் என்று குறிப்போம். நியாயமா? சொல்றாங்க. So work equal force into distance. அந்த டிஸ்டன்ஸ் மீன் அந்த விசையின் திசையில வார டிஸ்டன்ஸ். இதுதான் வேலை என்று வரையறுக்கப்படுகிறது. விசையின் திசையில் அசைந்த தூரம் தான் வேலை. வேலை சமன் விசை தர தூரம். உலக நம்ம அப்படி எழுதுவோம். வேலை சமன் விசையின் திசையில் அசைந்த தூரம். அத குறியீடு எழுதினா work equal force into distance. இதன்படி அலகு பார்த்தால் தம்பி work-ன் அலகு வேணும் என்றால் இங்கத்த விசைக்கல என்ன அலகு? நியூட்டன். இதுக்கு என்ன அலகு? மீட்டர். அப்ப என்னண்டு வரும் நினைக்கிறேன்? நியூட்டன் மீட்டர் என்று வரும். ஆக வேலையினுடையது என்னண்டு வரும் என்றா சொல்லுங்க பாப்போம். SI அலகில் எழுதினீங்கன்னா நியூட்டன் மீட்டர் என்று வரும். அப்ப இங்க என்னன்றாங்க? இங்க சென்டிமீட்டர். வெரி குட். 9 சென்டிமீட்டர் என்று வரும். இங்க என்னண்டு வரும் தம்பி?
9 சென்டிமீட்டர் வரும். சரி சரி, எனக்கு சொல்லு பரிமாணம் என்னன்னு வரும். வெரி குட். அங்க டக்குன்னு சொல்றான் ml வர்க்கம் t-2ன்றான். சில பேர் இப்படி சொல்றாங்க, சிலதுக்கு ஈரண்டே தெரியாது என்னன்றா டக்குன்னு சொல்றாங்க. இது என்ன ஊதாரியப்ப சும்மா சொல்றேன். நியூட்டனுக்கு என்ன இங்க கடை கேட்கிறே பாரு, ml t-1. அப்ப நியூட்டனுக்கு ml t-2. அத நீ மீட்டர்ண்டா எல். அப்ப ஏற்கனவே ml t-2 இன்னொரு எல்லாலும் இருக்க போறோம். அப்ப l into l ml² t-2 அந்த மாதிரி வரும். நோட் பண்ணிக்கொள்ளு. சார் சொல்லு. ஒரு பொருள் அசைக்காம அதே இடத்துல சுத்துனா அது வேலை இல்லை. என்னண்டா அதே இடத்த அது நீங்கள் அதெல்லாம் படிப்போம், எல்லாம் படிப்போம். சுத்தேக்க வேலை இல்லாமலும் சுத்தலாம், வேலை செய்து கொண்டும் சுத்தலாம், எல்லாம் பேருந்து படிப்போம். ஒன்றும் பயப்படாது. அதான்டா மெக்கானிக்ஸ் பாடம். வேலை அல்வில்லாட்டி எழுதுவோம் எல்லாம் படிக்கிறான் பாடம். இப்ப சும்மா நான் சும்மா சின்ன ஒரு நொலேஜுக்காக கழிக்கிறான். சொல்லுங்க. சரி, நியூட்டன் மீட்டர் பைலா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 2 சொல்லலாம். வெரி குட் வெரி குட், சொல்லலாம் சொல்லலாம். அங்க ஒருதான் கேட்கிறான், தம்பி எல்லாரும் கவனிங்க, இத சொல்றான் இந்த நியூட்டன் மீட்டரை ஏனப்பா இப்படி எழுத முடியாது. இப்ப நியூட்டன்டா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 இல்லையா? கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 அதை ஒரு மீட்டரால பெருக்கிறோம். அப்ப கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் செகண்ட் மைனஸ் 2 என்று எழுத முடியும். அது எழுதலாம். இப்படி எழுதினா என்ன அர்த்தம்? வேலையின் சர்வதேச அலக அடிப்படை அலகில் எழுதுற மட்டும் நான் சொல்ல விளங்குதா தம்பி? இது இப்ப என்னண்டா, இது எழுதுறதும் இது எழுதுறதும் ஒன்றுதான்டா. டே நேர இதை பாரு, அடிப்படை அலகக்கூடிய பரிமாணம் தானே இங்க இருக்கு. டக்குனு பக்கத்துல இங்க கிலோகிராமுக்கு எம் இருக்கு, மீட்டர் வர்க்கத்துக்கு எல் வர்க்கம் இருக்கு, செகண்ட் மைனஸ் 2 டி மைனஸ் 2 இருக்கு பாரு. அப்படியே நேர இந்த அலகு அப்படி நேர இங்க பரிமாணத்துல பாக்கலாம். டக்குன்னு தெரியுதா தெரியலையா? டேய் நோட் பண்ணு எல்லாத்தையும் சொல்ல. அப்ப நோட் பண்ணு, நோட் பண்ணு சொல்றேன். சரி, இதானே எனர்ஜிக்கும் பெருகுது. என்னப்பு இதானே யூலுக்கும் பெருகுது. கிலோகிராம் மீட்டர் பொறடா அந்தரப்படாத. சரி சொல்லப்போ தம்பி, நான் தம்பி எல்லாத்தையும் ஒன்றா சொல்ல மாட்டேன். நீங்க நோட் பண்றதுக்கும் டைம் கொடுத்து தான் சொல்றேன். எல்லாம் சொல்லுவேன். இப்ப பாருங்க, இந்த கதை விளங்கிச்சா? அவங்க கேட்டதுக்கு எழுதியாச்சும் விளங்கிச்சா? ஓகே சரி. இப்பொழுதுதான் கேட்கிறான் என்னென்றால், என்ன சார் நாம வேலைய ஜூலண்டெல்லோ எழுதி பார்த்திருக்கிறோம். என்ன சார் நீங்கள் இது உங்களுக்கு தெரியா எல்லாம் எழுதுறீங்க? உண்மைதான். இந்த நியூட்டன் மீட்டரை சேர்த்துத்தான் நாங்கள் ஜூலண்டு இவ்வளவு நாளும் எழுதினாங்கள். எப்படி கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் சேர்த்து நியூட்டன் என்று எழுதினமோ, நியூட்டன் மீட்டரை சேர்த்துத்தான் நாங்கள் ஜூல் என்று எழுதினாங்க. ஆக வேலைக்கு இன்னொரு அலகு இருக்கு ஜூல். ஆனா ஜூல் எழுதுறதுக்கு எப்படி எழுதுவாங்க? கேபிட்டல் லெட்டர்ல எழுதுவோம். ஏன் தெரியுமோ? அது ஒரு விஞ்ஞானியின் பேர் என்றபடியா அது கேபிட்டல் லெட்டர்ல வருது. அது மாதிரி சொல்றேன், இந்த 9 சென்டிமீட்டர் இருக்கல்லோ, இந்த நியூட்டன் மீட்டர் ஜூலன் எழுத மாதிரி இந்த 9 சென்டிமீட்டர் தம்பி எப்படி எழுதலாம்டா? ERG கண்டு எழுதலாம். கண்டு சொல்றேன். ERG கண்டு சொல்றேன். அதுக்கு விளங்குதா? ஹலோ, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சார் அப்ப எஸ்ஐ வேலைக்கு என்ன சார்? என்ன வேலைக்கு எஸ்ஐ எழுது? நியூட்டன் மீட்டர், கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2, ஜூல் எல்லாமே செய்யலாம். என்ன மூன்று அதுக்கு எஸ்ஐ எழுதலாம். அது எழுதி வச்சுட்டா கேள்வி இல்ல சார், அது சும்மா அடே அந்த அட்டவணை அந்த சாடு இதுக்கெல்லாம் எழுதிக்கிறேடா. ரெண்டாவது எஸ்ஐ என்ன அர்த்தம்? அதுக்கு தான் எழுதுறோம். அதுல தம்பி சரியாடா? தம்பி சரியா? ஓகே. வேலையோட சர்வதேச அலகு என்ன சார்? ஜூலா நியூட்டன் மீட்டர்? எல்லாம் வேலை அதான் சர்வதேச நியூட்டன் மீட்டருக்கு எல்லாம் ஒன்றுன்றா. என்னதுக்குள்ள எழுதி வச்சுக்கிறாய்? என்ன கேள்வி கேட்கறீங்களா? சர்வதேச அலகுல எழுதி வச்சுக்கிறீங்க. இதுவும் சர்வதேச தாண்டா, இதுவும் சர்வதேச, இதுவும் சர்வதேச.
நான் சொல்ல விளங்குதா? சர்வதேச அலகு தான் மூன்று மொழி இருக்கிறேன். வேலை சர்வதேச அது மூணு தான் இருக்கிறேன். இது எழுதலாம், அது எழுதலாம், அது எழுதலாம். அவ்வளவுதான். டேய் அதுக்கு விளங்குதாரா? அதான் சொல்லிக் கொண்டிருக்கேன். அந்த அட்டவணைகள் எழுதினா என்ன அதுக்கு சர்வதேச அலகுகளான இவ்வளவு எழுதிக்கிறேன். அப்ப இதையும் சர்வதேச தான், இதையும் சர்வதேச, இதையும் சர்வதேச. தம்பி இன்னொரு விஷயம் சொல்ல போறேங்க. ஏன்னா நான் ஒன்றதான் நான் சொல்லுவேன். அப்ப நீங்களை கிரைச்சு நோட் பண்ணீங்க, நீங்களே இல்லை நோட் பண்ண யாக்க. ஓகே, பட் அவங்க கேட்கிற விஷயங்களையும் நீங்களும் புரிஞ்சு கொடுக்க. உங்களுக்கு வந்து டவுட் இருக்க கூடாது. சரியா தம்பி? வேலையின் இது என்ன அழகு தம்பி? அடிப்படை அலகு சார். அடிப்படை அலகு, பேசிக் யூனிட் என்று சொல்றது. வேலையின் இந்த அலகை சொல்றது எந்த அலகை? இந்த அலகை சொல்றது வரை அலகு. என்னன்னு சொல்றது? வரை அலகு. ஆங்கிலத்துல சொல்றது டிஃபைன்ட் யூனிட் என்று சொல்றாங்க. டிஃபைன்ட் யூனிட் என்று சொல்றோம். என்னடா சொல்றான் இது? என்னடா இது என்றால் இதை சொல்றது வரை அலகு என்றால் வரைவிலக்கணத்திலிருந்து டிரெக்டரா வந்த அலகு. என்ன வரைவிலக்கணம்? வேலை என்றது விசை தர தூரம், நியூட்டன் தர மீட்டர். அப்படி டிரெக்டா எழுதுறோம். வரைவிலக்கணம் விசை தர தூரம் தானே. அந்த வரைவிலக்கணப்படி இதுக்கு நியூட்டன், இதுக்கு மீட்டர் போட்டு நியூட்டன் மீட்டர் எழுதுறோம். ஆக வரைவிலக்கணத்தில் இருந்து நேரடியாக சொல்லப்பட்ட அலகு. ஆக இதுக்கு பேர் வரை அலகு, டிஃபைன்ட் யூனிட். கரெக்டா விளங்குதா? ஹலோ, நோட் பண்ணிக்கொள்ளு, நோட் பண்ணிக்கொள்ளு. அப்ப சொல்ல 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 ஒன்றுண்டா எழுதி கொண்டு போகணும். அதை நான் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சொல்றேன். இல்ல தம்பி என்ன சொன்னா நீ கிரைக்கு எழுத மாட்டேன். நான் ஒன்றா சொன்னா நீ அங்க உடனே அதை எழுதி விட்டுருவேன். மற்ற நீயா தான் நான் நோட் சொல்ல மாட்டேன். ஓ சொல்லு சொல்லலாம். ஜூர் விளையலக்கல்ல அது வேற வேலைக்கான வரையலகு. வரைவிலக்கணத்துல இருந்து வந்தா இன்னும் வரையலண்டு வருது. வரைவிலக்கணம் என்ன? விசைற தூரம் அந்த விசைக்கும் தூரத்துக்கு டிரெக்டா போட்டு விசைக்கு அலகு போட்டு தூரத்துக்கு போட்டு நேரடியா எழுதிக்கிறேன். அப்படியா ஜூல போட்டிருக்கு? இல்லையே, அது சேர்த்தல ஜூல போட்டிருக்கோம். ஏய் எது ஜூல என்னண்டு வரையல வரும்? நீ கேட்கிற கேள்வி எனக்கு விளங்கலேன்னு. அது கேட்க கூடாத கேள்வி. என்னடா இசைக்கு மட்டும் வேற வரையல இல்ல வேறக்கும் பேரு எல்லாம் பாப்ப நீங்க அந்த போடுறீங்க. விசை திருப்பத்துக்கு போற நியூட்டன் பொறம்மா நீ அந்தரப்படா எல்லாம் நீ வரவம்மா எல்லாம் கதை இப்ப ஒண்ணு மந்திரப்படாங்க. எங்க விஜய திருப்பம் நீங்க காய்க்கிறீங்க? படிச்சிட்டீங்களா? அல்ல கோயில படிச்சீங்களா? கோயில்ல இருக்குது. சரி, எல்லாம் படிப்போம். எல்லாம் வரும், எல்லாம் வரும். அட்டவணையில எல்லாம் வரும். எல்லாம் வரும். கொண்ட விளக்கங்களுக்கு எல்லாம் தீர்வுகள் வரும். அடுத்தது நான் சொல்ல போறது வலு, பவர். வலு வலு பார்க்க போறோம். சொல்ற விளங்கு தானே? ஏய் வலு பார்க்க போகிறோம். கதைக்குறதா விளங்குதா சொல்றது? ஓகேயா? வலு என்றது என்னன்னு பார்க்க போகும். சரியா? சரிதானே? இப்ப வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. வலுன்றது பார்க்க போறோம். சரி, வலுன்றது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அலகு நேரத்தில் அலகு நேரத்துல செய்யப்படுற வேலை, யூனிட் டைம்ல செய்யப்படுற ஒர்க். சொல்லுவாங்க யூனிட் டைம்ல செய்யப்படுற ஒர்க், அதுதான் வேலை. வலு, பவர் என்றால் அப்பன்றது இப்படி வரும் நினைக்கிறீங்க? வேலையின் கீழ் நேரம் என்று வரும் என்று தெரிஞ்சுக்கொள்றீங்களா? அளவுன்றது வேலையின் கீழ் நேரம் என்று வரும் என்ற. ஏன் அப்படி சொல்றேன்னு சொல்லுவாங்க. ஓரளவு நேரத்தில் செய்த வேலை, அப்புறம் ஓரளவு நேரத்தில் செய்யப்படுற வேலை என்னதானே சொல்றோம். அந்த ஓரளவுன்னு சொல்றோமோ அவர் கீழே வருவ வேண்டும், மேல வருவார். அப்படிதான் ஓரளவு நேரம். அப்ப நேரம் கீழே வரும். செய்யப்படுற வேலை அது மேல வரும். அப்ப வேலை வந்து வேலைகள் நேரம். அதை குறியீட்டுல நோட்டேஷன்ல போட்டா ஒர்க் ஈக்குவல் என்ன பவர் ஈக்குவல் பவரை பி என்று நோட் பண்ணுவோம். பவர் ஈக்குவல் ஒர்க் பை டைம் அப்படி வரும். நீங்கள் இதுல இருந்து அலகு என்ன, பரிமாணம் என்னன்னு அட்டவணையை பூர்த்தி செய்து வையுங்க. அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த கிளாஸ்ல இருந்து நான் வகுப்பு கொஞ்சம் ஸ்பீடா கூட வலிக்கிடுவேன். ஏன்னா இப்ப கணக்கு அட்மிஷன் வந்து கொண்டு இருக்குது. வந்த செம்மறிகளுக்கு என்னென்னு ஜாயின் பண்றேன்னு தெரியாம கொஞ்சம் இருக்குது. மற்றது வந்தாக்களுக்கு சொல்றேன்.
வந்தாக்கள் யாராவது இடையில நீங்க நிப்பீங்களா இருந்த இந்த வகுப்பு நேரம் வராமல் அப்படின்னா பெர்மிஷன் எடுக்குவோம். இங்க நிலோகா சொல்லி பெர்மிஷன் எடுத்து அதுக்கட்சி நெடுதலை நீங்கள் இன்றைக்கு வரையில நாளைக்கு வரையில ஒரு நாள் பெர்மிஷன் எடுத்து நிப்பாடி விட்டுற முடியும். அது ஒரு 6 மாதத்துல 2 தினம் எடுக்கலாம், 1 வருடம் எடுக்கிறது ஞாபகம் சரி. கிழமைக்கு ஒரு நாளுக்கு வியாதிகள் உங்களுக்கு இருக்குன்னா உங்களுக்கு படிப்பு தெரிவிடாது. அப்படியா நாங்களே நாங்கள் வச்சிருக்கிறது இல்லை. சொல்ல விளங்குதா? திருப்பி சொல்றேன். நாளையில அடுத்த கிழமையில இருந்து துவங்குவேன். எல்லாம் ஃபுல் ஒரு அட்மிஷன் வந்த உடனே அடுத்த கிழமையில இருந்து என்னுடைய அந்த அலுவல் துவங்கும். வராதவர் பார்த்துல நிப்பாட்டுவோம். சொல்ல தமிழ் விளங்குதா ஐயா? ஓகே, இதோட நிப்பாடுறோம்ப்பா. ஓகே, இதோட நிப்பாடுறோமா? சரி, அடுத்த வகுப்பு பட்டு தெரியுமா உங்களுக்கு? ஓகேடா, பாய். அடுத்த வகுப்பு பட்டு தெரியுமா? அடுத்த வகுப்பு ஓகே ஓகேடா. சரி சரி சரி, பாய் பாய். தேங்க்யூ சார். பாய் சார். தேங்க்யூ சார். பாய் பாய். ஓகேம்மா, பாய் பாய். சொல்லுடா. நியூட்டன் மீட்டர் வரையலகா வரும்போது கிலோகிராம் எம்எஸ் மீட்டர் வர்க்கம் எம்எஸ் செகண்ட் நியூட்டன் வரையலக இல்லையடா, நியூட்டன் மீட்டர் வேலையிட்ட வரையலக. நியூட்டனை வரையலகன்னா இருக்கணும் சார். கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் செகண்ட் மைனஸ் 2 வரையலகா சொல்லலாமா? எம்ஜிஹெச் கிலோகிராம் இல்ல அப்படி நேர சொல்லு. அப்படி வராது. அது வராது. அழுத்த சக்தி சமம் எம்ஜிஹெச் தானே? அது இல்ல அது அழுத்த சக்திக்கு வர விலக்கணம் இல்லையா? அழுத்த சக்திக்கு ஒரு வேற ஒரு வடிவமொழிய. அது அழுத்த சக்தின்றது வர விலக்கணம், எம்ஜிஹெச்ன்றது வர விலக்கணம் இல்லையே? டேய், அது உங்களுக்கு வர விலக்கணம் தெரியாது. அது எம்ஜிஹெச் அழுத்த சக்தி வருது ஒழிய அது அழுத்த சக்திக்கான வர விலக்கணம் இல்ல. சொல்ல விளங்குதா? ஹலோ, சரி, அதெல்லாம் பேசுறேன். ஓகே பல்ப் கொண்ட பார்த்தோம்டா அதுல வந்து அல்லது பல்ப் கொண்ட பார்த்தோம்னா அதுல வலு வந்து பயன்படுத்தப்படுற அல்லது விடுவிக்கப்படுற சக்தியிட ஒரு அலகு நேரத்துல பயன்படுத்தப்படுற அல்லது விடுவிக்கப்படுற சக்தி அளவு தாங்க சார். அப்ப அதுக்கு மாறுமல்ல? இந்த ஈக்குவேஷன் மாறும் இல்லம்மா. அது வந்து வலுவுக்கான வேறு ஒரு வடிவமொழிய. வலுன்றது அடிப்படை டெபினிஷன் இதுதான். அது பேருந்து அதுல இருந்து வர வேற விஷயங்கள் அது படிக்க பேருந்து வேற வலுவுன்றது இப்படி படிச்சோடு போக. அது பேருந்து வேற இதுன்ற வலு என்ன, அந்த இயந்திரத்தின் வலு என்ன, பல்பின் வலு என்ன, அது வேற வேற மாதிரி கதைகள் வரும். விளங்குதா? ஆனா வலுவுக்கான அடிப்படை வரவங்க இதுதான். அது இல்லை. அது என்ஜினுக்கு விலை இருக்கு, உனக்கு விலை இருக்கு, ஒரு நாய் உடைக்க நாய்க்கு விலை இருக்கு, 100 மீட்டர் ஓடுறவனுக்கு அவனுக்கு ஒரு விலை இருக்கு. விளங்குதா? அப்படி அது ஆளுக்கள் மாறுபடும். இயந்திரத்துக்கு மாறுபடும். விளங்குதா? விமானத்துக்கு வேறையா இருக்கும், ட்ரெயினுக்கு வேறையா இருக்கும். அது ஒவ்வொன்றுக்கு பல்புக்கு வேறையா இருக்கும். அது ஒன்றுக்கு கதைப்பமே. ஓகே, ஹலோ, சரி 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 சரி, ஓகே 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 ஓகே, பாய். சரி, பாய். தேங்க்யூ சார். தேங்க்யூ, பாய். இதுல